ஹாய் ரோக்லே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் லைவ் வரல. பார்லர் ரொம்ப ரஷ் கிடையாது. ஆனால் 2 சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் வந்துச்சு. அப்புறம் ஒரு அளவுக்கு கிளைண்ட்ஸ் வந்தாங்க. கொஞ்சம் மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு எங்கள் ஊரில். உறவுகளே, வெல்கம் டு மை லைஃப் ஸ்டோரி எபிசோட் 19 உறவுகளே. இப்போது நான் வந்து நேற்று கமல் கூலோட டாபிக் வந்து ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி நிறுத்தினேன்ல, அதுலேருந்து கண்டினியூ பண்ணுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து 2 விஷயம் மெயினாக சொல்லிடுறேன். ஒன்று வந்து நான் அந்த கவுண்டர் ஒருத்தர் மில்காரர்கிட்ட சேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவரோட இன்டென்ஷன் வந்து வேறு ஏதோ மாதிரி போச்சு. எக்ஸ் வந்து கோவப்பட்டார். எக்ஸு வந்து அவர்கிட்ட நான் எங்களுக்குள்ளே சண்டை வருது அப்படின்னு டீசெண்டாக சொல்லி முடித்தேன்ல. அப்புறம் ரீகால் பண்ணும்போது ஞாபகம் வந்துச்சு, எக்ஸு வந்து என்னோட தாலியை சரடில் தானே கட்டியிருப்பேன். சரடில் தான் தாலி இருக்கும், செயின் தனியாக தான் போட்டிருப்பேன். தாலியை அறுத்து கட்டில் மேலே வச்சு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஆளுக்கு அனுப்பிச்சி விட்டாரு. கீழே வந்து உங்களால் பிரச்சனை வருது, தாலியை நான் கழட்டிட்டேனாமா. புரியுதா? தாலியை கழட்டி வீசிட்டா, கட்டில் மேலே வீசிட்டா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சார். இதே மேலே இருக்க அந்த க்ரீன் கலர் பெட்ஷீட் தான், அந்த பெட்ஷீட் போட்டிருந்தேன். அது மேலே தாலியை கழட்டி வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கான். இப்போது இவ்வளோ பண்ணணுன்னு தேவை கிடையாது. என்னோடய லைஃப்பில் அந்த பீரியடில் 12, 13, 14 எல்லாமே எனக்கு வந்து காலில் பிரச்சனை, உடம்புல இல்னஸ் இருக்குது, காலில் பிரச்சனை. அப்போ எனக்கு வந்து தேவைப்பட்டது வந்து ஆறுதல் வார்த்தை. பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நான் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் ஷேர் பண்ணுறேன், உனக்கு கை காலெலாம் சரியாயிரும் அப்படிங்கிறது அந்த ஆறுதல் வார்த்தை, ஒரு ஷோல்டர் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதை தான் நான் தேடிட்டு இருந்தேன் போல் இருக்கு இன்டைரக்டாக. ஆனால் இவன் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்னா, எனக்கு வந்து என் உயிர் மாதிரி தான் தாலியை நான் வந்து மதிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து தமிழியன் தான், ஆனால் நார்த் ப்ராட்டப்னால எனக்கு இந்த கேலண்டரில் தமிழில் படிக்க அதெல்லாம் ரொம்ப தெரியாதனால ஒரு ஆண்டிகிட்ட, ஒரு காம்பவுண்டில் இருக்க ஒரு ஆண்டிகிட்ட தான் வந்து ஃபோன் பண்ணி, ஆண்டி எத்தனை மணிக்கு தாலி மாற்றலாம், நல்ல நேரம் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போல்லாம் அந்த சரடு மாற்றணுமோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு புது சரடை போட்டுட்டு, அந்த நல்ல நேரத்தில் தான் புது சரடை போட்டு மாற்றுவேன். அந்த பழைய சரடை வந்து கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் கழட்டுவேன். அப்போது நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். சும்மாவே கழட்டிட்டு வேறு தாலியில் கோர்த்துட்டு போடலாம்ல, நான் அப்படி பண்ண மாட்டேன். என் உயிர் மாதிரி அதை நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அவன் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வேற ஒரு ஆளுக்கு அனுப்பும்போது எனக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு தெரியுமா? அந்த ஆள் எனக்கு ஃபோட்டோ காமிச்சு, பாருங்கள் இதனால தான் உங்கள்கிட்ட பேச வேணான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த ஃபோட்டோ மட்டும் என்கிட்ட அனுப்பிச்சாரு. அப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, என்னை வந்து அம்மனமாக என் புருஷன் ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பிச்சிருக்கான், அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், எவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும்ல ஃபீலிங். அந்த மாதிரி தான் என்னோடய தாலியோட ஃபோட்டோ கட்டில் மேலே இவன் அத்துட்டு இவன் வந்து கழட்டி வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னான் பாருங்க. அன்னைக்கு வந்து சுத்தமாக டிவோர்ஸ் வாங்காமல் எங்கள் கல்யாண வாழ்க்கை வந்து அந்த மில் ஓனர் நடுவில் வந்து அவர் பண்ண இன்சிடெண்ட் வச்சு எங்களுக்குள்ள கல்யாண வாழ்க்கை சுத்தமாக அன்னைக்கே செத்து போச்சு ரோக்லே. அது நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த கமல் கூல்கிட்ட நான் பேச ஆரம்பித்து, இந்த ஆள் வந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்கு, எங்கள் அம்மாக்கெல்லாம் போய் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து எடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தார்ல. ஆக்சுவலி அப்போ வந்து நான் வாட்ஸ்அப்பும் டவுன்லோட் பண்ணிட்டேன். 2014 நான் வந்து வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணிட்டேன். 13 14 பண்ணிட்டேன், எனக்கு அது ஞாபகம் இருக்குது. நான் கமல்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசினதும் ஞாபகம் இருக்குது. ஃபேஸ்புக்கில் சேட்டில் வந்து அங்கே லாக் அவுட் கொடுத்துட்டனால அந்த சேட்டிங் பார்க்க முடியாதுல்ல. அப்புறம் நான் டெலீட்டும் பண்ணிடுவேன். இவன் இந்த மாதிரி பார்க்குறான்னு நம்பர் லாக்கெல்லாம் நான் வைக்கல, அதனால டெலீட்டும் பண்ணிடுவேன். அப்போ இவன் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மேபி பார்த்துருக்கலாம், இல்லைனா சிங்க் பண்ணி வச்சுருந்தான். என்னோடய ஜிமெயில், என்னோடய வாட்ஸ்அப் வந்து இவன் சிங்க் பண்ணி வச்சுருந்தான். அதனால கமல்கிட்ட நான் ஏதாச்சும் இவங்க ஃபேமிலியில் நடக்கிறதோ, எங்கள் ஃபேமிலியில் நடக்கிறதோ, ஏதாச்சும் எனக்கு குறையா இருக்கிறது வந்து அவன்கிட்ட ஒரு ஷோல்டருக்கு வேண்டி போய் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அதை திருப்பி பேக்கப் எடுத்தானா என்ன பண்ணான்னு தெரியல. ஆனால் நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். விடிங்காலம்பரை வந்து நான் என்னோடய மொபைல் எப்போவுமே காலையில் எஞ்சேன்னா என் தலைமாட்டில் இருக்காது. போய் பார்த்தேன் ஒரு நாள் 4:30 மணிக்கு பாத்ரூம் போயிட்டு, சுகர் வந்துருச்சுல, ஒரு நாள் பாத்ரூம் போய் பார்க்குறேன். இவன் வந்து இவனோட மொபைல் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே இருக்கிறான் என்னோடய மொபைலில். அப்புறம் அப்படியே நிறுத்திட்டான், ஸ்டன் ஆகிட்டான். அப்புறம் அப்படியே பேச்சை
மாற்றிட்டான். உன்னோட மொபைலு சார்ஜ் இல்லை அதனால வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இவன் வந்து விடியங்காலம்புற 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி இதை பண்ணிகிட்ருக்கான், ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு. ஆனால் நான் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன், நாளைக்கு டிவிஏ போட போகிறேன் அப்படிலாம் எனக்கு ஐடியா இல்லைல்ல. நான் இவன் கூட எப்படியாச்சும் பல்ல கடிச்சு வாழ்ந்து தான் ஆகணும், டிவோர்ஸ் போட விட மாட்டான், எனக்கு அவ்வளோ தைரியம் வராது அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தனால நான் எந்த எவிடன்ஸும் பெருசாக நான் சேவ் பண்ணல. ஆனால் இவன் வந்து நம்ம வந்து பொண்டாட்டி கூட நம்ம பண்ணுற தப்பை வந்து சரி பண்ணிட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தா அவன் இந்த மாதிரி எவிடன்ஸ் க்ரியேட் பண்ண மாட்டான்ல விடியங்காலம்புற எந்திச்சு. அப்புறம் நைட்லேயும் என்ன பண்ணுவான், என்னைக்காச்சும் வீட்டில் இருக்கிறான், வாரத்தில் 2 நாளோ 3 நாள் வீட்டில் என் கூட தங்குறான் அப்படின்னா ஹெட்ஃபோன் இது ப்ளூடூத் வந்த புதுசு ப்ளூடூத் போட்டுகிட்டே இருப்பான் நைட்டில். சப்போஸ் ஒரு 10 11 மணிக்கு வந்துட்டானா 1:30 மணி 2 மணி வரைக்கும் ப்ளூடூத்தில் வந்து எதையாச்சும் ஒன்று கேட்டுகிட்டே இருப்பான். நான் என்ன நினைப்பேன் ரொம்ப நாளாக, சரி இவன் வந்து ஏதோ பாட்டு கேட்குறான் போல் இருக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவன் வந்து என்னோட சேட்டிங் ஏதாச்சும் நான் டெலீட் பண்ணாமல் இருந்தேன்னா அதை வந்து இவனோட மொபைலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிறானா, இல்லை பேக்கப் ஏதாச்சும் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறானா, இல்லை சிங்கில் இருந்தனால அது வந்து அவனுக்கும் ஷேர் ஆகுதா தெரியல. எனக்கு அவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை. ஆனால் அவன் வந்து நான் பேசின ஆடியோ, நான் யார்கிட்ட சேட் பண்ணியிருக்கனோ அவங்களோட ஆடியோஸை இவன் வந்து நைட்லலாம் கேட்டே இருந்திருக்கான் போல் இருக்கு. அது எனக்கு ரொம்ப நாள் தெரியாது உறவுகளே. இது நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த 2 முக்கியமான விஷயத்தை வந்து சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து எபிசோட் 18 முடிஞ்சதுலேருந்து திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கமல்து வந்து இப்படி எவிடன்ஸ் இது ஸ்க்ரீன்ஷாட்லாம் போய் சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் காமிச்சு எல்லாம் எங்கள் அம்மா அப்பாட்ட எல்லாத்தையும் காமிச்சு இவன் வந்து அடிக்ட் ஆகிட்டா மொபைலுக்கு. அப்புறம் இந்த மாதிரி பேசுகிறா, கொஞ்சம் ஓவராக பேசுகிறா, அவன் ஐ லைக் யூ போடுறான், கமெண்ட்டில் இந்த மாதிரி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு போய் காமிச்சிட்டு இருந்தான்ல. அப்புறம் இப்படி ஃபோன்லேயும் பேசியாச்சு இல்லை. அதுலேருந்து வருவோம் அந்த எபிசோட் 18லேருந்து. இந்த காசு கொடுத்தேன்ல, காசு கொடுத்ததுல தான் நிறுத்தினேன் அன்னைக்கு. பணம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். பணம் கொடுத்தேன்னா அப்போ இவனுக்கு வந்து இன்னும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பொண்டாட்டியும் போயிடுவா போல் இருக்கு, பணமும் போயிடும் போல் இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு என்ன மனசில் ஓடுச்சுன்னா வீட்டு விட்டு ஓடிடுவோம். முதல்ல வந்து எங்கே ஓடுறதுன்னு தெரியல. கமல் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஓடிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் எங்கே ஓடுறதுன்னு தெரியல. எங்கள் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாட்ட வந்து எங்கள் அம்மாட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். எங்கள் அம்மா தொட்டத்துக்கெல்லாம் எங்கள் அப்பாவை அவாய்ட் பண்ணிவிட்டு இவனை வந்து கார் ஓட்ட சொல்லி புக் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மருமகனேன்னு இவன் பின்னாடி தான் கால் பண்ணி எங்கள் அம்மா சுற்றிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பாட்ட கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு முட்டிகிட்டு இருந்தனால அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, அதனால எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போக மாட்டாங்க. எங்கள் அம்மாவை இவன் தான் கூப்பிட்டு போவான். அப்புறம் இவனே சொல்லியிருக்கான் 10,000 எங்கள் அம்மா கொடுத்தாங்கன்னா புக்கு வாங்குறதுக்கு 6,000 புக்கு இருக்கும், 4,000 மிச்சம் இருக்கும், கொடுத்துட்டாங்க, ஏன்ட்டியே வச்சுக்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து நிறையா இப்படி ஸ்கூல்லேருந்து வருமானம் வரனால நிறையா பணம் வந்து இவனுக்கு இப்போ ஒரு ரூபா ஒரு 1000 ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா அதில் 800 வாங்கிட்டு வந்தானே 200 நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் 10,000 4,000 கொடுக்கறது மருமகனுக்கு வந்து அது க்ரீடி ஆக்கிறது தானே, பண பைத்தியம் ஆக்கிறது தானே. அது எங்கள் அம்மாவுக்கு தெரியல. சரி நம்ம மருமகன் பாப்பா பொண்ணு சொல்கிறான், சரியாக சம்பாதிக்க மாட்டேங்கிறான், கொடுக்க மாட்டேங்கிறான், சரி இதையாச்சும் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்குவான் அப்படின்னு நினச்சி கொடுத்தாங்க போல் இருக்கு. நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்றால் முட்டிக்குது. எப்போ பார்த்தாலும் இவன் தான் கூப்பிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா நினைக்கிறாரு. நீ வந்து அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் வராத, நீ வந்து அவாய்ட் பண்ணிடு, சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் எங்கள் அம்மா அப்பா அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், நீ வந்து இன்டர்ஃபியர் பண்ணாத அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் அம்மா வச்சு சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறான். அம்மா வச்சு யாராவது சந்தேகப்பட முடியுமா? அப்பா அம்மாவுக்கு முட்டிக்கிட்டு இருக்கு, அது வந்து இவன் ஒரு காரணமாக இருக்கான்னு சொல்லி இவனை வந்து இன்டர்ஃபியர் பண்ண வேணான்னு சொன்னால் இவன் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறான் உறவுகளே. அப்புறம் என்னாச்சு, இப்போ வாங்க அந்த எபிசோட் 18ஓட கண்டினியூஷன். என்னாச்சு, ஒரு நாள் சாயந்தரம் வந்து அம்மா வராங்க, அப்பா வராங்க, தம்பி வரான். அம்மா அப்பா எப்போவுமே வர்றது தான், டீ குடிப்பாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, டிஃபன் கூட சாப்பிட்டு போவாங்க. நிறையா நாள் என் கூட சாயந்தரம் மட்டும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பிருத்வி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக பேசலை.
முன்னாடி பேசுகிற மாதிரி இவன் எவிடன்ஸாக போய் ஸ்க்ரீன்ஷாட்டாக காமிக்க வேறு ஜென்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வந்து ரூட் விட்டுட்ருக்கானுங்களோ, நீ அழகாக இருக்க, ஐ லவ் யூ அந்த மாதிரி சொல்கிறானுங்களோ, அதுக்கு நான் பதில் கொடுத்துருக்க மாட்டேன். இல்லைனா ஒழுங்காக பேசுங்கன்னு பதில் கொடுத்துருப்பேன். எனக்கு புருஷன் இருக்குது, குழந்தை இருக்குன்ட்டு. ஆனால் அவன் அதை எடுக்க மாட்டான். மேலே சொல்லியிருக்காங்களே, ஐ லவ் யூ சொல்லியிருக்காங்க, இல்லை உன் ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கு, உன் ஃபிகர் நல்லாயிருக்கு, அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவான். அப்போ நான் பேசினது தெரியாதுல்ல. அப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ஆப்போசிட்டில் ஆள் வந்து இந்த மாதிரி பேசும்போது இவன் ஏன் பிளாக் பண்ணாமல் இருக்கா அப்படின்னு தான் நினைப்பாங்க. நம்ம வந்து அசிங்கமான பிக்சர் அனுப்பிச்சானா பிளாக் பண்ணலான்னு நான் ஒரு லிமிட் வச்சுட்ருப்பேன். அவன் அந்த லிமிட்டுக்கு வந்திருக்க மாட்டான். லைட்டாக ஏதாச்சும் ரூட் விட்டுருப்பான். சரி பேசிட்டு போகிறான், ஃப்ரெண்டு இந்த மாதிரி பேசாதீங்க, ஒழுங்காக பேசணும்னா பேசுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இவன் வந்து என்னை கல்பரேட் ஆக்கிறதுக்கு வேண்டி, என்னைய அசிங்கமாக நினைக்கணுங்கிறதுக்கு வேண்டி அந்த மேலே ஜென்ஸ் பேசுகிறத மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிருப்பான். கமலோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நிறையா எடுத்துகிட்டு போயிருப்பான்ல. அப்போ இவங்க வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு திடீர்னு வந்திருக்காங்க. சரியாக பேசவே இல்லை. தம்பியும் பேசலை, அப்பாவும் பேசலை, அம்மாவும் பேசலை, சரியாக பேசலை. அப்புறம் வந்து உட்காண்ட்ருக்காங்க. அப்புறம் டீ எல்லாம் கலந்து கொடுத்தேன். எப்பவும் ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி பேசவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு வந்து அப்பா, தம்பி, இவன் 3 பேருமே வெளியே போகிறாங்க. அம்மா மட்டும் இருக்காங்க வீட்டில். எனக்கு வந்து சூலூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. 2013 தான், 13 தான் நினைக்கிறேன். ஆமாம், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. ஸ்ரீதேவியா, கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி. எத்தனை மணிக்கு கால் வருதுன்னா ஒரு 7:30, 8 அந்த மாதிரி கால் வருது. எனக்கு வந்து சுத்தமாக வெளி உலகம் வந்து தெரியாதுல்ல உறவுகளே. கமல் கூல்னால நான் வந்து பயந்தாங்கொலியாக இருந்தேன். எனக்கு லா தெரியாது, நிறையா போலீஸ் ஸ்டேஷன் சட்டம்லாம் தெரியாது. ஆனால் இப்படி கூப்பிட்றாங்கல்ல, நான் அப்போ எனக்கு தெரியாது, நாலேஜ் இல்லை. அதனால இப்படி 7:30 மணிக்கு மேலே கூப்பிட்றாங்கன்னா போகக்கூடாது சார், நான் காலையில் வருவேன் அப்படின்னு எனக்கு தைரியம் இல்லை சொல்கிறதுக்கு. ஆனால் எப்போ கமல் கூடோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆகிற மாதிரி போகுதோ, முடியும் இல்லை அவனோட அந்த ஃபேஸ், அந்த டைமில் நான் வந்து ரொம்ப தைரியசாலி ஆகிட்டேன். ரொம்ப லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. போலீஸில் என்ன பண்ணுவாங்க எல்லாமே எனக்கு நாலேஜ் வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னா ஸ்டேஷன்லேருந்து கால் வருது இப்படி 7:30 மணி அந்த மாதிரி. அப்போ கூப்பிட்றாங்க. எனக்கு வந்து நான் லைஃப்பில் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, இந்த லைஃப்பில் எனக்கு ஜென்மத்துக்கும் போகக்கூடாது அப்படின்னு நான் ஒரு மைண்டில் வச்சுருந்தேன். ஆனால் கோர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக கூடி சீக்கிரம் போயிடுவேன். தைரியத்தை தேத்திட்டு இருந்தேன். என்ன பண்ணலாம், இவன் எங்கே போனாலும் அட்வொகேட்டை போய் பிரெயின் வாஷ் பண்ணுறான், நம்மளை டிவோர்ஸும் கொடுக்க விட மாட்டேங்கிறான், டாக்ஸிக்காக இருக்குது மேரிட்டல் லைஃப் அப்படின்ட்டு நான் வந்து என்னை வந்து தைரியப்படுத்திகிட்டு இருக்கேன். அந்த இமோஷ்னல் பாண்ட்லேருந்து நான் வெளியே வந்துட்டுருக்கேன். அப்போ ஃபோன் வந்தோடனே சரி சார் வரேன் அப்படின்ட்டு நைட்டியோடு இருந்தேன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாட்ட ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்ருக்காங்க, என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் என்ன மனசில் நினச்சிட்டு போகிறேன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்தோடனே பக்கத்தில் வந்து பார்லர் வச்சுருக்கீங்களா, எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க, ஜென்ட்ஸ் யாராச்சும் வராங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரகேஷன் பண்ணுறதுக்காக இருக்கும். தொழில் ரீதியாக நம்ம க்ளீனாக தானே இருக்கோம், நம்ம போய் சொல்லிடலாம், நம்ம ஒன்றும் எதுவும் இது பண்ணலையே, தப்பு பண்ணலையே அப்படின்னு நினச்சிட்டு நான் போனால் அங்கே பார்க்குறேன், ஒரு சைடில் எக்ஸு நின்றுட்டுருக்கான், ஒரு சைடில் எங்கள் அப்பா நின்றுட்டுருக்காரு, ஒரு சைடில் என் தம்பி நின்றுட்டுருக்கான். தம்பியும் அப்பாவும் பக்கத்தில் நிற்கிறாங்க. இவன் இந்த சைடு நின்றுட்டுருக்கிறான், வெளியே ஸ்டேஷனுக்கு வெளியே. அப்புறம் உள்ளே வாங்கன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி ஒரு ஜென்ஸு, அவர் போலீஸ்காரர் கூப்பிட்டு போனோடனே மேலே ஒரு ரூமில், அது வந்து இன்ஸ்பெக்டர் ரூம் போல் இருக்குது. இன்ஸ்பெக்டர் ரூமில் இன்ஸ்பெக்டர் இருக்கார், சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, 2 லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க, இன்னும் நிறையா ஜென்ஸு. 7:30னா நான் ஒரு 8:30 போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிருப்பேன். அப்போ இத்தனை பேரும் சுற்றி நிற்கிறாங்க அங்கே. இன்ஸ்பெக்டர் வந்து என்னை உட்கார சொல்கிறாரு. அவருக்கு ஆப்போசிட் சேரில் ஒரு சிஸ்டம் இருக்குது, என்னை உட்கார சொல்கிறாரு. என் எக்ஸை பக்கத்தில் உட்கார சொல்கிறாரு. அப்புறம் எங்கள் அப்பாவும் தம்பியும் நின்றுட்டுருக்காங்க. அவர் வந்து கமலோட ஃபோட்டோ காமிச்சிட்டு, இவன் வந்து அக்யூஸ்டு, இங்கே பாருங்கள் கேஸு அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து யாரதோ கை வெட்டியிருக்கான், இவன் வந்து ரவுடி, இவன் வந்து யாரதோ கை வெட்டியிருக்கான், இவன் ரிமாண்டும் ஆயிருக்கான், இவனுக்கு இன்னும் கேஸ் போயிட்டுருக்குது, இவன் வந்து பெயிலில் வந்திருக்கான், அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் வந்து இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அப்போ ஹஸ்பண்ட் தானே, எக்ஸ் ஆகலைல்ல, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பணமெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் ஆமாம் சார், நான் ஒரு 5,800 என்னமோ கொடுத்தேன்
அவன் வந்து இந்த மாதிரி கேட்டான். எங்கள் வீட்டில் எங்கள் பையனும் இவரும் சபரிமலை சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க, சபரிமலைக்கு போக மாட்டாங்க, நான் போக முடியாது, அதனால என் சார்பாக அவன் போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு ஒரு டொனேஷன் மாதிரி தான் 5000 ருபீஸ் கொடுத்தேன். அவன் கேட்டதுக்கு அவன் ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு தான் சொன்னான். நான் வந்து டொனேஷன் மாதிரி பரவாயில்ல நீ வச்சுக்கோ, எங்கள் வீட்டிலேருந்து யாரும் போகிறதில்ல, அதனால நீயாச்சும் போயிட்டு வா, எனக்கு சபரிமலை ஐயப்பனை பிடிக்கும், அதனால் நான் சொன்னேன். அப்புறம் இப்படி எக்ஸை பற்றியும் நிறையா சொன்னேன். இந்த மாதிரிலாம் மென்டல் டார்ச்சர், செக்ஷுவல் டார்ச்சர்லாம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அது வந்து நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, டிவோர்ஸு பண்ணணுன்னா பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டார். இத்தனைக்கும் அவர் வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் எக்ஸ் ஆர்மி, அவர் ஏர்ஃபோர்ஸ் ரிட்டையரு, அந்த அங்கிளோட ரிலேட்டிவ், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அந்த இன்ஸ்பெக்டர். அதனால இப்படி ஃபேமிலி இஷ்யூ ஸ்டேஷனில் கூப்பிட்டு பேசினா நான் பயந்துருவேன் அப்படின்னு கமலை வந்து என் லைஃப்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இப்படி எங்கள் வீட்லேயும் சரி எக்ஸும் சரி சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க. நான் சரின்னு மண்டையாட்டிட்டு நான் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இது பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு அவங்களே. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் இதிலேருந்து சென்னையிலேருந்து ஒரு விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு கால் வருது. விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்ன கால் வருதுன்னா, நான் வந்து ஸ்டாப் பண்ணல, நான் கமல்கிட்ட எப்போ மாதிரி பேசிட்டு தான் இருக்கிறேன், என்னைக்காச்சும் கால் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் சேட்டிங் போயிட்டுருக்குது. அப்புறம் இவன் தான் லேட்டாக வருவான்ல, அதனால் நைட்டில் உட்காந்து கமல்ட்டையும் பேசுவேன், நிறையா லேடிஸ்டையும் பேசுவேன், நிறையா ஜென்ஸு ஆன்லைனில் இருந்தால் மற்றவங்களும் வந்து பேசுவாங்கள்ல, அண்ணன் தம்பி அக்கான்னு கூப்பிட்றவங்க எல்லோரும் பேசுகிறாங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன், இவனுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்போ இது சிங்கில் இருக்கிறனால அங்கே போயிட்டுருக்கு போல் இருக்கு எக்ஸுக்கு. அப்புறம் அங்கே விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. கால் வந்து என்ன வருதுன்னா, கமலக்கண்ணன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. தெரியுமே அப்படின்னேன். எப்படி தெரியும்? ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, அவங்க ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு, இவன் வந்து சென்னையில் எனக்கு கமர்ஷியல் மெஷின் மாட்ட வேண்டியது இருக்குது, அதுக்கு வந்து இடம் பார்க்க போகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போனான். இவன் வந்து சென்னை போயிருக்கான். அந்த பொண்ணும் ப்ராஸ்டியூட்டு, அவங்க அம்மாவும் அந்த மாதிரி தான் வேலை போல் இருக்கு. தாலி கட்டாமையே பொண்ணை வந்து ஒரு ஆம்பளை கூட 23, 25 ஏஜில், 25 இல்லை சாரி 30+, எனக்கு அப்போ இல்லை அப்போ எவ்வளோ வயசு, 37, 38 அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவனுக்கு 33, 34 இருந்திருக்கும். அப்போ கல்யாணம் தாலி கட்டாமே ஒரு பையன் கூட போய் இவன் லிவிங் டுகெதர் மாதிரி இருந்துட்டு சமையல் செஞ்சு கொடுத்துட்டு அவன்கிட்டருந்து காசு வாங்கிட்டு உட்காண்ட்ருக்கானா, இவங்களை என்ன கேட்டகரியில் சொல்ல, அம்மாவும் பொண்ணும், அம்மா அதுக்கு உடந்த. அப்போ கமலக்கண்ணன் அவங்க ஒய்ஃபும் உங்கள் ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க, நீங்கள் வந்து கமலக்கண்ணன்ட்ட வந்து வேறு மாதிரியே ஏதோ சேட் பண்ணிகிட்ருக்கீங்களாமே, நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுங்க, அவங்க ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து இவன் வந்து டுபாக்கூர்னு என் எக்ஸ் டுபாக்கூர்னு தெரியும், ஆனால் கமலும் டுபாக்கூருங்கிறது எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சு. என்னடா கல்யாணம் ஆகலைன்னு சொன்னானே, அப்புறம் நம்ம வந்து பணம் 2 தடவை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு, அதுவும் அந்த 2 தடவையும் இவன்கிட்ட சண்டை போட்டிருப்பேன், இதுக்குன்னு இல்லை சண்டை நடந்திருக்கும், கரெக்டாக இவன் கேட்டிருப்பான். அப்போ நான் வந்து அடிக்கடி சூலூர் நேச்சுரல்ஸில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருப்பாங்க, ஒரு பையன் ஹிந்திக்காரன், ஒரு பொண்ணு, இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் நான் அந்த பொண்ணு இருப்பா, அந்த பையன் இல்லைனாலும் அந்த பொண்ணு இருப்பா, இல்லைன்னா அந்த பையன் பிஸியாக இருப்பான், இந்த பொண்ணை கூப்பிட்டு எனக்கு வந்து கைக்கு ப்ளீச் போட்டுவிடு, ஏதாச்சும் ஒரு சர்வீஸு, சும்மா கடுப்புக்கு இந்த சண்டை நடக்குதுல்ல, இங்கே இருந்தேன்னா பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னு நான் பாட்டுக்கு நடந்து போயிடுவேன் சூலூர் நேச்சுரல்ஸ் போயிட்டு இப்படி சர்வீஸ் எடுத்துகிட்டு அந்த பையன்கிட்ட தான் காசு கொடுத்து எனக்கு போட்டுவிடு, டிரான்சாக்ஷன் மெஷினில் எனக்கு போட தெரியாது, அதனால் போட்டுவிடுன்னு சொல்லி 2 தடவை அவன்கிட்ட தான் போட சொன்னேன். ஆனால் இதுக்குன்னு போகல, இவன் கரெக்டாக கேட்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் வர 2 தடவை போய் போட்டுவிட்டேன் காசு. அப்போ ஃபோன் வரவும் எனக்கு ஒய்ஃபா, கமலுக்கு ஒய்ஃபா, அவன் அம்மா அப்பாவும் இல்லை பொண்டாட்டி இல்லை, நான் தனியாக தானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதிலேருந்து மாரல் எடுத்துக்கோங்க, இப்போவும் சோஷியல் மீடியாவில் ஒரு ஆம்பளைட்ட பேசுனீங்கன்னா, அன்மேரிடோ மேரிடோ விடோவாக இருக்கிறவங்களும் சரி, சிங்கிள் மதராக இருந்தாலும் சரி, எந்த ஆம்பளையும் இங்கே வந்து யோக்கியம் கிடையாது. அதனால நல்லா கேர்ஃபுல்லாக பழகுங்க, உண்மைன்னு நம்பிடாதீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா தான் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. நம்ம சும்மா தூரத்தில் உட்காந்து வர்ச்சுவலி வந்து இவன் கல்யாணம் ஆகலை, இவனுக்கு காசு இல்லை, அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா காசு பறிக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னா உடம்ப பறிக்கிறதுக்கு இருக்கானுங்க. இது 2க்கு தான்
சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி ஃபோன் வருது. எனக்கு இப்படி முழிக்கிறேன். அப்புறம் நான் கமல்கிட்ட போய் மெசேஜில் சொல்கிறேன். மெசேஜில் நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க. சரிங்க மேடம், நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நான் என்ன பேச முடியும்? பொண்டாட்டியா? அவனுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்கிறேன். அவங்க இல்லை, அவன் ஒய்ஃப் தான் வந்திருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு அசிங்கமாக போச்சா? இது வந்து தேவையில்லாத வேலை தானே. நான் என்ன சொல்கிறேன், என் மேலேயே நான் தப்பு எடுத்துக்கிறேனே. நான் போய் கமல்கிட்ட பேசினதே தப்புன்னு எடுத்துக்கிறேனே. ஒரு நல்ல புருஷனாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஏம்மா கமல்கிட்ட என்னம்மா போய் பேசுகிற? நான் உன்கிட்ட பேசுகிறேன். உனக்கு என்ன லோன்லினஸ்ஸாக இருக்கா? என்ன தோணுது? என்கிட்ட பேசு. டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் நான் உட்காந்து பேசுகிறேன். அவன்கிட்ட எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற? அவன் வேற ஒருத்தன் தானே. அப்படி இல்லை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அந்த மாதிரி ஏதாச்சும் நான் ஃப்ராங்காக உட்காந்து பேசியிருந்திருப்பேன். நான் பேசுறதுக்கு ரெடியாக இருப்பேன். இவன் எனக்கு டைம் கொடுக்க மாட்டான். எனக்கு இருக்கிற பிரச்சனையே மனசு விட்டு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அம்மா அப்பாவும் இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவன்கிட்ட ஒரு ஆதாயம் இருக்கிறனால சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஷோல்டர் இல்லையே அப்படிங்கிறது தான் என்னோட பிரச்சனை. மற்றபடி அவன் கூட பெட் ஷேர் பண்ணுறதோ அவன்கிட்டருந்து பணம் வாங்குறதோ என்னோட இன்டென்ஷன் கிடையாது. ஒரு பியோர் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்போ இப்படி வருது. சரி நான் இனிமேல் பேசலைங்க மேடம் அப்படின்ட்டு நான் கமல்கிட்ட போய் கேட்குறேன். என்ன உனக்கு பொண்டாட்டி இருக்காமே அப்படின்னு கேட்குறேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்குறேன், பொண்டாட்டி இருக்காமா ரோஜான்னு சொல்லி அப்படின்ட்டு. இல்லை, அவள் வந்து என் வீட்டு வேலைக்காரி, அவள் வந்து இந்த மாதிரி ப்ராஸ்டியூட்டு, நான் போனால் போதுன்னு அப்பப்போ வருவா போவா, வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு வருவா அப்படிங்கிற மாதிரி அவன் என்கிட்ட சொல்ல. நான் அப்போ எனக்கு புத்தி வந்துருச்சு. எங்கேயோ ஆசிலேட் ஆகிட்டு இருக்க புத்தி வந்து இவன் வந்து சரியில்லை, இவன் ஃப்ராடு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு ராகுலே. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, இந்த பொம்பளைக்கு என்னோட எக்ஸு போய் ஹோட்டல் ரூம் போட்டு அந்த பொம்பளையை கூப்பிட்டு அவங்க ஆத்தால கூப்பிட்டு ஒரு லாயரை கூப்பிட்டு உட்காந்து பேசி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்ஆர் மாதிரி ஏதோ வாங்கியிருப்பாங்க போல் இருக்குது. அப்போ இல்லை வெறும் சிஎஸ்ஆர் வாங்கியிருப்பாங்க, பேசிக்காக தானே சிஎஸ்ஆர் வாங்கியிருப்பாங்க. அப்போ சிஎஸ்ஆர் வாங்கினால தான் அவங்க காலும் பண்ணி பேசினாங்கன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து அந்த லேடி இன்ஸ்பெக்டர். அப்புறம் இவன்கிட்ட அடுத்த நாள் இவன் வந்து நான் ரோஜாட்டே கான்ஃபரன்ஸில் போடுறேன், அவளே உன்கிட்ட பேசுவா. அப்புறம் இவன் வந்து திட்டுற மாதிரி பேசுகிறான். 2 பேரும் நாடகம் போடுறாங்க போல் இருக்குது, பணம் வருதுன்ட்டு. ஒரு கோல்டன் ஹென் கிடச்சிருச்சு, கோல்டன் எக் போடுற ஹென் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் கான்ஃபரன்ஸில் போட்டு பேசுகிறாங்க. அவங்க ஆத்தாக்காரியும் பேசுகிறா, இப்படி வேலைக்கு போவா என் பிள்ளை, அந்த மாதிரி. இவங்க 2 பேரும் தாலி கட்டிக்கிட்டாங்க, ஏதோ சொல்கிறாங்க. தாலி கட்டினாங்களா, சும்மா தாலி கட்டினாங்களா, இல்லை சும்மா போயிட்டு வருவா என் பொண்ணு, ஏதோ சொல்கிறாங்க. சொல்லி இவன் வந்து என்னைய கன்வின்ஸ் பண்ணுறான், எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை, நான் அவன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மை தான், எனக்கு கல்யாணம் ஆகலை, இவ சும்மா அப்படிங்கிற மாதிரி என்னமோ அந்த கமல் நாய் வந்து என்னைய கன்வின்ஸ் பண்ணுது. ஆனால் எனக்கு கொஞ்சம் இது வந்துருச்சு, ஏதோ சரியில்லை, இனிமேல் காசு கேட்டால் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆத்தாளும் மகளும் இந்த எக்ஸிட்ட பணம் வாங்கிட்டாங்க. பணம் வாங்கிட்டு தான் ஸ்டேஷன் போயிருக்காங்க, விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இவன் இந்த சைடு வந்துட்டான்ல, அங்கே அந்த பொம்பளைங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவன் வந்து வீட்டில் ஃபேனு, ஃப்ரிட்ஜு, கொஞ்சம் ஜாமானை வந்து வாங்கி வச்சுருப்பான் போல் இருக்கு. இவன் பேச்சுலராக இருந்தவன் தானே, ஜாமானை வாங்கி வச்சுருக்கான். அட்வான்ஸ் 5000 10,000 இருந்திருக்கு. அந்த ரோஜா பொம்பளை என்ன பண்ணியிருக்கு, அட்வான்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வீடு காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5000 வாங்கிட்டு, அட்வான்ஸை வாங்கிட்டு, எல்லாம் இவனோட சர்டிஃபிகேட் முதல் கொண்டு எல்லாமே எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போயாச்சு. அவள் ரோஜாவோட அம்மா வீட்டுக்கு போயாச்சு. அவங்க அப்பனும் ரொம்ப பெரிய ரவுடி, அவளும் ஒரு ரவுடி மாதிரி தான் போல் இருக்கு அந்த அவங்க அம்மா, இந்த ரோஜா புள்ள. அப்போ இவன் போய் சர்டிஃபிகேட்டுக்கு போய் சண்டை போட்டிருக்கான். சர்டிஃபிகேட்டாச்சும் கொடுத்து தொலைங்கன்னா சர்டிஃபிகேட்டும் அவங்க கொடுக்கவே இல்லை. பைக் மட்டும்தான், இவனோட பைக் மட்டும்தான் இருக்குது. அப்போ அவனுக்கு காண்டாகும்ல. அப்போ அவன் திருப்பி எக்ஸுக்கு எனக்கு கூப்பிட்டுட்டு, உன்னால் பாரு, உன் லைஃப்பில் நான் இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணலான்ட்டு வந்தேன், ஆனால் பாரு உன் புருஷன் வந்து என் லைஃபவே கெடுத்து வச்சிட்டான், அவளுகெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாளுங்க, அவள் என் பொண்டாட்டியே கிடையாது, நான் தாலியும் கட்டலை, ஆனால் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஸ்டேஷன்லேயும் இவனை வந்து அரெஸ்ட்டு பண்ணல, இவனை வந்து அடி வாங்கி வச்சுருப்பாங்க போல் இருக்கு. ஒரு நாள் மட்டும் அங்கே வெயிட் பண்ண வச்சு அடிச்சிருப்பாங்க போல் இருக்கு. ஸ்டேஷனில் காசு கொடுத்துட்டு வந்தனால ஏதோ பண்ணியிருக்காங்க அவனை அடித்து. அப்புறம் அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் தான், அப்புறம் என்கிட்ட பைக் மட்டும்தான் இருக்குது,
வே எப்படி நான் வீட்ல தங்கறதுக்கு இடம் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பைசா இல்ல என்ட்ட. அந்த மாரி என்ட்ட சொல்றான். ஆனா, எனக்கு வந்து இவன் எக்ஸ் பண்ணியிருப்பான் இந்த வேலைய அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான்ல. என்னைய நாசம் பண்றது தான் அவனோட லைஃப் கோல்ன்னு வச்சிருக்கான். அப்போ அவன் எது வேணாலும் பண்ணுவான்ல. ஆக்சுவலி அவன் வந்து ஒரு ரவுடி அப்படின்னு என்ட்ட புரிய வச்சாலே, எங்க அம்மா, அப்பா போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்ல. உட்காந்து பொறுமையா எனக்கு புரியிற மாரி புரிய வச்சிருந்தாங்கன்னா, ஓ! இவன் ஃப்ராடு அப்படின்னு எனக்கே தெரிஞ்சு, நான் வந்து அவன் கல்யாணம் ஆனவனோ, கல்யாணம் ஆகலையோ, நான் வந்து அப்பவே அவன வந்து பிளாக் பண்ணிட்டு வெளிய வந்திருப்பேன். இந்த ஸ்டேஷன் நாடகம் தேவை கிடையாது. ஆனா அது இன்னும் என் மனசுல இருக்க கோவத்த வந்து இவங்க எல்லாரும் கேங் ஆயிட்டாங்க. இவங்க ஒரு ஒரு குரூப் ஆயிட்டாங்க. நம்மள வந்து தனியா அனாதையா விட்டுட்டாங்க. நம்மளுக்கு யாருமே இல்ல சப்போர்ட் பண்றதுக்கு. கமல் தவிர வேற யாருமே இல்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அப்படிங்கிற மாரி எனக்கு வந்துருச்சு. அப்புறம் அ ஜாமான் எடுத்துட்டு போயிட்டாங்களா, இவன் இந்த மாரி என்ட்ட ஃபோன் பண்ணி சொல்றான், கெட்ட வார்த்தை என்ட்ட பேசுறான், எக்ஸ்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுறான், என்னைய இப்படி நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டல்ல, நான் உன்னைய கொலை பண்ணிருவேன் பாரு, உன்னைய என்ன பண்றேன் பாரு, உன்னைய கொலை பண்ணிருவேன் பாரு, என்னைய பத்தி தெரியாது உனக்கு. அந்த மாரி சொல்றான். எனக்கு ஒரு பக்கம் பயம் புடிச்சுக்கிச்சு. என்னதான் இவன் வில்லனா இருந்தாலும் எக்ஸு, அவன் வந்து ரவுடியா இருக்கானா, அவன் கைய எடுத்திருக்கான். சரி அப்போ உயிர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பிருத்திவி ஏதாச்சும் பண்ணிற போறான், எக்ஸ ஏதாச்சும் பண்ணிற போறான் அப்படிங்கிற மாரி தான் நான் இருக்கிறேன். ஆனா எனக்கு வந்து ஒரு சைடு நம்மளால இவன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தானே, அப்ப நம்மளால இவனோட லைஃப் போச்சே அப்படின்னு ஒரு சைடு அவன் மேல பரிதாபமும் இருக்கு. அப்ப நான் என்ன அவன்ட்ட சொல்லிட்டேன், சரி எங்களுது வீடு மேல வந்து காலியாச்சு. அந்த ஸ்டோரி நான் சொல்றேன். எதுக்கு காலியாச்சுன்னு இன்னொரு நாள் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு போகியத்துக்கு இருந்தாங்க. அந்த காசு குடுத்து அவங்கள அனுப்பிச்சாச்சு. 2 1/2 வருஷத்துல குழந்தைய பெத்து அவங்க நல்லபடியா போயிட்டாங்க. குழந்தை இல்ல, லேட் ஆகுதுன்னு வந்தாங்க. வெற்றிகரமா குழந்தைய பெத்துட்டு போயிட்டாங்க. அடுத்தது ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. 2 பொம்பள பிள்ளைங்க. ஒருத்தர் லா படிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இது ஏர் ஹோஸ்டஸ் முடிச்சிருக்காங்க. அ அவ் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் டோட்டலா 4 பேர். அவங்க குடி வந்திருக்காங்க. 3.5 அந்த மாரி அ அ வாடகை. அப்போ அந்த வீடு வந்து அப்பதான் காலி ஆயிருந்துச்சு. அவங்கள நான் தான் காலி பண்ண வச்சேன். எதுக்குன்னா, அவங்க வந்து நாப்கின அந்த பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் டெய்லி ஆயிட்டுருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஹார்மோனல் இம்பேலன்ஸு. அதனால மாசத்துக்கு 20 நாள் பீரியட்ஸ் ஆகும். அது என்ன பண்ணிருச்சு, அவங்களும் ஓட்டு வீட்ல இருந்துட்டு வந்தவங்க தானா, இது வெஸ்டர்ன் டாய்லெட்ல வந்து ஃபுல்லா நாப்கின போட்டு, போட்டு ஒரு 500 நாப்கின் வந்து மேல இருந்து அந்த செப்டிக் டேங்க்குக்கு போர்டிகோ வரைக்கும் எல்லாம் அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அத கண்டுபிடிச்சு, அப்புறம் நான் செப்டிக் டேங்க் இந்த கான்ட்ராக்டர் கூமுட்ட இப்பவே சொல்லிர்றேன் அந்த ஸ்டோரிய. அப்புறம் மறந்துருவேன். அ அந்த செப்டிக் டேங்க் இது வந்து அடையாளமே வைக்காம போர்டிகோ போட்டிருக்கான். அந்த நாதாரி கான்ட்ராக்டரு. அப்புறம் எங்க அந்த செப்டிக் டேங்கோட கேப் எங்க இருக்கு? அதுவும் எங்க மாமனார்ட்ட சொல்றேன். அந்த அவரும் கேட்கவே இல்ல. அடையாளம் வைங்க, ஏதாச்சும் ஒரு டைல்ஸ் மாத்தி வைங்கன்னா, அப்போ கேட்கவே இல்ல. அதனால என்ன ஆயிடுச்சு, டோட்டலா 10க்கு 11 இருக்கிற போர்டிகோ டைல்ஸ வந்து பேக்குற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, அடையாளம் இல்ல. எந்த இடத்துல அந்த செப்டிக் டேங்க் எடுக்கிறதுங்கிறது தெரியல. இன்லெட், அவுட்லெட் தெரியல. ஃபுல்லா ஒரே டைல்ஸா போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் சரின்ட்டு பேத்து எடுத்து ரூ. 22,000 செலவு. அவங்க ரூ. 5,000 தான் குடுத்தாங்க. அவங்க தப்ப ஒத்துக்கவே இல்ல. ரூ. 5,000 தான் குடுத்தாங்க. நான் காலி பண்ண சொல்லிட்டேன் வீட்ட. அப்ப கரெக்ட்டா காலியா இருக்கா. அப்ப நான் கமல்ட்ட சொன்னேன், நீ நீ வந்து எங்க வீட்ல மேல வந்து தங்கு. அ நான் வந்து உனக்கு நேச்சுரல்ஸ்ல இந்த அமித் இருக்கான்ல, அந்த ஹிந்திக்கார பையன் அவன்ட்ட கேட்டேன். அப்ப அவன் சொன்னான், எங்க நேச்சுரல்ஸ் சூலூர் நேச்சுரல்ஸ்ல கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர்ல கிளாஸ் எடுப்பாங்க. அங்கேயே தங்கிக்கலாம். சாப்பாடும் அவங்க குடுப்பாங்க. சின்னதா ஏதாவது அமௌண்ட் ஸ்டைஃபண்ட் மாரி குடுப்பாங்க. 2 மாசமோ, 6 மாசமோ கோர்ஸு அப்படின்னு சொன்னான். அப்ப நான் வந்து எங்க வீட்ல வந்து மேல தங்கிக்கோ. எக்ஸ் கூட தான் இருக்கிறான். இவன் என்னத்த பண்ணிற போறான்? அ எந்த தப்பு பண்ணாலும், பண்ணலைனாலும் நம்ம சந்தேகப்பட்டுட்டே தானே இருக்கான். அதனால பரவால்ல. எங்க பேரண்ட்ஸையும் காண்டேத்துறதுக்கு, இவனையும் காண்டேத்துறதுக்கு, ப்ராப்பர்ட்டி என்னோடது தானே, நான் கட்டினது தானே அப்படிங்கிற திமிர்ல நீ மேல வந்து இருந்துரு. இருந்து 6 மாசம் இருந்துட்டு நீ கோர்ஸ் இது பண்ணு, நான் சாப்பாடு செஞ்சு குடுக்குறேன் உனக்கு. அதான் இவன் இருக்கான்ல. அதனால நான் சமையல் மட்டும் செஞ்சு குடுக்குறேன். நீ போர்டிகோல வந்து டிஃபன் பாக்ஸ்ல வாங்கிட்டு போயிருவியாம்மா? அப்படிங்கிற மாரி நான் அவனும் சரி, சரி அப்படின்ட்டு அவன் வரான். எனக்கு வந்து
கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஐயோ இப்படி சொல்லிட்டோமே, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு. அவன் எப்படியோ நாசமாக போகிறான், நம்மளுக்கு என்ன, நம்மளை ஏமாத்திருக்கான்ல, காசும் கொஞ்சம் பிடுங்கிட்டான், பொண்டாட்டி இருக்குன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. நான் ஒன்றும் அவனை ரூட் விடலை, நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இல்லைல்ல, அப்போ ஏன் இந்த மாதிரி மறைச்சான் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் கோவம் அவன் மேலே. அப்போ நான் சந்தோஷம் தானே பட்டிருப்பேன் அப்படின்ட்டு. அவளையும் சேர்த்து நான் ஃப்ரெண்ட் ஆகிருப்பேனே, தெரிஞ்சிருந்தா அவள் பொண்டாட்டி கூடயும் நான் ஃப்ரெண்ட் ஆகி ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிருப்போமே அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி. அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம். அப்போ நான் எங்கள் அப்பா அம்மாட்ட ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணிவிட்டு அந்த கமல் அன்னைக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டாங்கள, அந்த பையன் வீட்டில் வந்து அந்த ரோஜாங்கிறவ இந்த மாதிரி ரோஜா அம்மா வந்து எங்கள் அம்மா அப்பா தம்பி எல்லாத்துலேயும் பேசியிருக்கா. எங்கள் அப்பா வீட்டில் வச்சு இந்த கதையெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு தான் சொன்னோன்னு தெரியுமில்ல ரோஜா யாருன்ட்டு. அப்புறம் சரி நான் சொல்கிறேன் அம்மாட்டையும் அப்பாட்டையும், நீங்கள் வாங்க 6 மாதத்துக்கு என் கூட இருங்க. ஏன்னா இவன் வேலைக்கே போகமாட்டான், இங்கேயே உட்காந்துருவான். அவன் மேல் வீட்டில் இருக்கானா, அவன் வீட்லேயே உட்காந்துருவான் சந்தேகப்பட்டு. அதனால் நீங்கள் வாங்க, நீங்கள் 6 மாதம் என் கூட இருங்க. அவனை நான் வந்து என்னால் தானே அவன் நடுரோட்டுக்கு வந்துட்டான், அதனால அவன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டான் அப்படின்னா, நேச்சுரல்ஸில் வேலைக்கு சேர்ந்துட்டான்னா நல்லா சம்பாத்தியம். அப்போவே 15 அந்த மாதிரிலாம் கிடச்சிட்டு இருந்துச்சு போல் இருக்கு. அந்த அமித் சொல்லுவான், கமிஷன் எல்லாம் சேர்ந்து. அதனால் அவன் செட்டில் ஆகிட்டான்னா, இங்கே நேச்சுரல்ஸில் முடித்தானா அவன் சென்னை நேச்சுரல்ஸில் போய் வேலை பார்க்கட்டும். இது ஒன்று மட்டும், அவன் வந்து எனக்கு வேண்டி பேசினான்ல, என் எக்ஸிட்டை வந்து ஈக்குவலாக சண்டை போடுற மாதிரி பேசினான்ல, அந்த நன்றி விசுவாசத்துக்கு நான் அவனுக்கு வந்து லைஃப்பை திருப்பி செட்டில் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி 6 மாதத்துக்கு அவன் வாடகையும் கொடுக்க தேவையில்லை, நான் வாடகைக்கும் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் எங்கள் அம்மாட்ட பேச. இவங்களும் சரி நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ வரான் அப்படின்னு கேட்டுட்டு ஏதோ ஒரு டே சொல்லி வரான் அப்படின்னோடனே இவங்க வந்து மத்தியானமே சீக்கிரம் வந்துட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா ஸ்கூல் லீவ் விட்டாங்களா இல்லை என்னன்னு தெரில, ஆனால் சீக்கிரம் வந்துட்டாங்க, ஒரு 4 மணி அந்த மாதிரி வந்துட்டாங்க. இவன் வந்து நல்லா மொக்க தண்ணி போடுவான், அதுவும் எனக்கு தெரியாது. சபரிமலைக்கு மாலையெல்லாம் போடுறதுனால ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா சரியான தண்ணி ஏன்ட்டு வளரிட்டு அங்கே சென்னையிலேருந்து பஸ்ஸில் எப்படியோ உருண்டு பிறண்டு வந்திருக்கான் போல் இருக்கு. எனக்கு அதை பார்த்தோன்னா, அடா இந்த குடிகார நாயவா நம்பி வர சொன்னோம் அப்படிங்கிற மாதிரியும் ஆகி இன்னொரு அடி. அப்புறம் சரி வந்துட்டானே அப்படின்ட்டு எங்கள் தயிர் சாப்பாடும் பீட்ரூட்டும் இவனுக்கு வந்து பிடிக்கும் அந்த மாதிரி ஏதோ சொன்னான். அதனால நான் அதுதான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு நான் போய் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன், அவன் தண்ணி அடிச்சிருக்கான் போல் இருக்கு, ஆனால் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா இவங்க ஒன்றும் கண்டுக்கல. சரி போனோன்னே வந்துடுவாள்ன்ட்டு தைரியமாக அனுப்பிச்சி விட்டாங்க. நான் போய் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கீழே வந்துட்டேன். அவன் அப்படியே தண்ணி மப்பில் நான் போனேன், தண்ணி மப்பில் அப்படியே படுத்து கிடந்தான். நான் பாட்டுக்கு போய் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு தண்ணி மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டுக்கோ காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள் காலையிலத்துக்கு தோசையோ இட்லியோ சுட்டு நான் போய் கொடுக்குறேன். எங்கள் அம்மா அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, எக்ஸ் இருக்கான். அவன்கிட்ட நான் ஒன்றும் பேசுறதில்ல, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. நான் போய் அவனுக்கு இட்லியோ தோசையோ ஏதோ கொடுக்குறேன் மேலே. கொடுத்தாச்சு, அவன் சாப்பிட்டாச்சு, நான் கொடுத்துட்டு கீழே வந்துட்டேன். அப்புறம் திருப்பி மத்தியானம் வந்து சிக்கன் குழம்பு வச்சு சரி சிக்கன் குழம்பு செய்யலான்ட்டு, அன்றைக்கி சண்டேன்னு நினைக்கிறேன், ஆமாம் சண்டே. சிக்கன் குழம்பு வச்சுட்டு போய் சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கேன். சாப்பிட்டுட்டு சாப்பிட்றான். எக்ஸு நடமாடிட்டு இருக்கான், போர்ட்டிகோவில் வந்து நடமாடிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கடா நடமாடிட்டு இருக்கான்னா, ஒரு கான்ஸ்டபிள் வந்தாங்க. ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டு, ஜென்ஸ் கான்ஸ்டபிள் வந்துட்டு ஏன்ட்டெல்லாம் ஒன்றும் பேசலை. நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன்ல, ஏன்ட்டெல்லாம் பேசலை. நேராக போனாங்க, யூனிஃபார்ம் மட்டும் நான் பார்த்தேன் ஜன்னல்லேருந்து. நேராக போனாங்க, அவனை கூப்பிட்டுட்டு ஸ்டேஷன் போயிட்டாங்க. அப்போ நான் என்னோடய எக்ஸிட்டை கேட்டு தானே ஆகணும், எதுக்கு டக்குன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க நான் போகிறதுக்குள்ளே. எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு எக்ஸ்ட்ரா கேட்குறேன். அவன் ஒன்றும் பதில் சொல்ல, அவன் முறைச்சிட்டே நிற்கிறான், பதில் சொல்ல. அப்புறம் நானே பேசாமல் சுடிதாரை மாற்றிட்டு ரெடி ஆகிட்டு நான் போனேன் ஸ்டேஷனுக்கு. அப்போ அவங்க என்னை வெளியவே நிப்பாட்டிட்டாங்க. கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே குவார்ட்டர்ஸ் இருக்கும், அங்கேயே நிப்பாட்டிட்டு அந்த ரோஜாவோட அம்மா, ரோஜாவோட அப்பா, இன்னும் கொஞ்சம் பேத்த வந்து என்னோடய எக்ஸு வண்டி நிறையா, ஒரு வேன் நிறையா ஒரு 20 பேர் இருப்பாங்க. 20 பேத்த கூப்பிட்டு இந்த ஸ்டேஷனில் வந்து என் புருஷனை நான் வந்து ப்ரோ நோட் மாதிரியும் எழுதிட்டேன். இவன் வந்து எனக்கு போகியத்துக்கு வந்து கமல் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி ப்ரோ நோட்டும் எழுதிட்டேன். என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் டாக்குமெண்ட்டு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, இவனை வந்து வீட்டு விட்டு துரத்திட போகிறாங்கன்ட்டு அப்படியும் எழுதிட்டேன். 1 லட்ச ரூபா இவன் எனக்கு கொடுத்துருக்க மாதிரி, போகியத்துக்கு மாதிரி இவனுக்கு கொடுத்துருக்க மாதிரி எழுதியிருக்கேன்.
அப்போ நான் அந்த என்னைய துரத்துற அந்த இன்ஸ்பெக்டரா யாரோ இருந்தாங்க, ஏதோ ஒரு ஆஃபீஸர். அவங்கள்ட்ட சொல்றேன், "இங்க பாருங்க ப்ரோ நோட்டு. இவன் வந்து ரூ. 1,00,000 குடுத்து இங்க தங்கி படிக்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கான் நேச்சுரல்ஸ்ல. என் ஃப்ரெண்டு தான், ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு நான் காமிக்கிறேன். நான் ரோஜாவ அவங்களலாம் பார்த்தது கிடையாது. ஆனா எனக்கு ஃபோன்ல பேசியிருக்கேன்ல, அத வச்சுட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே 20 பேத்த 20,000 30,000 குடுத்து எங்க அம்மாவும் காசு குடுத்துருப்பாங்க. இப்படி வர வச்சு இவங்க நாடகம் ஆடுறாங்கன்ட்டு. அவங்க அங்க கன்வின்ஸ் பண்ணி, "நீ வந்து இங்க இருக்கக்கூடாது. நீ போயிரு. உன் பொண்டாட்டி கூட போயிரு" அப்படின்ட்டு. எ அவனுக்கு பேச விடல. எனக்கு வந்து கல்யாண ஃபோட்டோ இருக்கா? ரெஜிஸ்டர் பண்ணது இருக்கா? அப்படின்னு நான் வந்து இன்ஸ்பெக்டர்ட்ட ஒரு அட்வொகேட்ட கூட்டு போயிட்டு டக்குன்னு பேசுவோம். அவன் சைடுல இருக்க நியாயத்த சொல்லுவான். அப்படிங்கிற மாரி அவன் கல்யாணம் பண்ணலல்ல. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. ஆனா எனக்கு அப்படி தோணல. அப்போ அந்த அளவுக்கு அறிவு இல்ல. அவ்வளோ நாலேட்ஜ் இல்ல. அதனால நான் பாட்டுக்கு நின்னுட்டுருக்கேன். என்னைய வந்து வர விடாம கான்ஸ்டபிள் நிறுத்தி வச்சிருக்காங்க வெளிய கொஞ்சம் தூரத்துல. நான் நின்னு வேடிக்கை பார்த்துட்டுருக்கேன். அவன் கால்லலாம் விழுகுறான். அவங்களோட கால்லலாம் விழுகுறான் போல இருக்கு. ஆனா இவங்க கேட்கவே இல்ல. கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டுட்டு, ட்ரெயின்ல வந்து சென்னையில போய் இறக்கி விட்டு அவங்க தனியா போயிட்டாங்க. இவன திருப்பி நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க ரோகளே. இந்த கூத்தெல்லாம் என் எக்ஸ் வந்து நல்லா காசு செலவு பண்ணி எங்க அம்மாட்ட காச வாங்கி வாங்கி பண்ணியிருக்கான். அப்புறம் பரளி அ பரளின்னு நெனைக்கிறேன் அந்த ஊர் பேரு. அன்னைக்கு ஒரு நாள் லைவ்ல சொல்லிட்டு இருந்தேன்ல லுலு, பிரசன்னா பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த லைவ் ஸ்டோரி. பரளி கேரளால வந்து பரளி அப்படிங்கிறது தான் அந்த ஏரியாவோட பேரு. நான் எதுக்கும் ஒரு தடவ என்னோட மொபைல்ல டைப் பண்ணி வச்சேன். அத திருப்பி பார்த்துட்டு சொல்றேன். பரளி அந்த இடத்துல இவன் வந்து அடிக்கடி என்னோட எக்ஸ் வந்து இவன் சொல்லியிருக்கான். முட்டை மந்திரிச்சு வச்சுருவேன் அவனுக்கு. அவன் கொஞ்சம் மந்திர தந்திரம் ஏதோ பண்ணுவான் போல இருக்கு கமலு. அந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணுவான் போல இருக்கு. அதனால அவன் வந்து முட்டை மந்திரிச்சு வச்சுருவேன் அப்படின்ட்டுலாம் என்ட்ட கான்வர்சேஷன்ல பேசியிருக்கான் வாட்ஸ்அப்ல. அப்போ இவன் பயந்துட்டு, இவன் கடை எடுத்ததுக்கு காரணமும், இவன் கல்யாணம் பண்ணும்போதே இவன் கால்ல இவ்வளோ பெரிய புண்ண மறைச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க என்னோட எக்ஸ. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ தாண்டிட்டேன். வேற ஒருத்தர் மளிகை கடை வச்சாங்க. அதோட அவங்க வந்து ஏதோ செய்வன பண்ணிட்டாங்க. அதனால இவ்வளோ பெரிய புண்ணு முட்டிங்காலுக்கு கீழ. கொதன்னு புண்ணு இருக்குது. ஒரு 2, 3 மாசம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நானும் மருந்தெல்லாம் தடவி விட்டுருக்கேன். அவன் கவர் போட்டு தான் குளிக்க போவான். அத வந்து சொல்லாம மறைச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ இவன் வந்து பரளி தான் போயிட்டு அவனுக்கு அகெயின்ஸ்டா அவன் இந்த மாரி ஏதோ பண்றான் பிளாக் மேஜிக் அப்படின்ட்டு, இவன் ஏற்கனவே சாமியார்ட்டலாம் போயிட்டு இருப்பான்ல என்னோட எக்ஸு. பரளி அந்த இடத்துல கேரளால. அ அவங்க வந்து வீட்டோட பைரவா சாமி கோயில் மாரி வச்சிருக்காங்க வீட்ல. அந்த மலையாளி. அப்புறம் அ இது அந்த குண்டமெல்லாம் வளர்த்துவாங்க போல இருக்கு, அந்த பரிகாரம்லாம் எடுக்கிறதுக்கு. அப்போ அங்க போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். எங்க அம்மாட்ட என்ன சொல்லியிருக்கான்னா, காசு குடுங்க 10,000 5,000 அப்படின்ட்டு இவன் வந்து என்னமோ யாகம்லாம் வளர்த்துறான். அப்போ இவளுக்கு வந்து ஏதோ புத்தி அவன் தான் கமல் தான் வந்து ஏதோ பண்ணி வச்சுட்டான். அதனால தான் கமல விடமாட்டேங்கிறா. கமல வந்து இப்படி கமல்ன்ட்டே இருக்கிறா. என்னோட மிரர் அப்படின்ட்டே இருக்கிறா பைத்தியம் முடிச்ச மாரி. அதனால அவன் வந்து ஏதோ பண்ணிட்டான் எனக்கு. முட்டை மந்திரிச்சு வச்சுட்டானா என்னன்னு தெரில அப்படின்ட்டு இவன் வந்து எங்கள் அம்மாட்ட காசு வாங்கிட்டு பரளி போயிட்டுருக்கான். எங்கள் அம்மா ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக இருந்துட்டு இதெல்லாம் கேனத்தனமான பேச்சு அப்படின்ட்டு என்னைய நம்பாமல் என்கிட்ட எங்கள் பேரண்ட்ஸ் எதுவுமே கிளியராக பேசாமல் இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையா, இது என்ன எவிடன்ஸ் இந்த மாதிரி காமிக்கிறான், எதுவுமே ஒரு நாள் கூட என்கிட்ட கேட்டது கிடையாது. இவன் என்ன சொல்கிறானோ அதுதான் அவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி அங்கே போயிட்டுருக்கானா, அங்கே அங்கே இவனுக்கு ஆப்போசிட்டாக போய் இது பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கான் போல் இருக்கு. அப்போ அதுலேயும் நிறையா காசு செலவு பண்ணிகிட்டு இருக்கான் அவங்களே. இப்படி ஸ்டேஷன்லேருந்து அவனை அனுப்பிச்சுட்டு அவனை நடுத்தெருவில் அங்கே அனுப்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன், என்னைய டிவோர்ஸும் அப்ளை பண்ண விட மாட்டேங்கிறான். யாராச்சும் வந்து பேசினாலும் அவங்க லைஃப்பை வந்து கெடுத்து விட்றான். இல்லைனா என்னைய வந்து இன்னும் ஜாஸ்தியாக கெட்ட வார்த்தை பேசுகிறான். எனக்கு வந்து முடியல அப்படின்னு ஆயிடுச்சு. அவனும் ஃப்ராடாக இருக்கிறான். அதனால நம்ம அவன்கிட்ட பேச தேவையில்லைன்ட்டு கடைசியாக எனக்கு 2,000 மட்டும் குடுமிரர், எனக்கு வண்டி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே தங்குறதுன்னு தெரியல அப்படின்னு அழுது என்கிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டு போயிட்டாங்க, அவளுக்கு என்னை இறக்கி விட்டு போயிட்டாளுங்க அப்படி சொல்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு திருப்பி இங்கே வர முடியாது, எனக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்ட்டு. கடைசியாக 2,000 கொடு. அப்போ நான் என்ன பண்ணேன், என்
எக்ஸ்கிட்டயே கையில் 2000 கொடுத்துட்டு போய் அவனோட அக்கௌண்ட் நம்பர் என்கிட்ட இருக்குது, போய் அனுப்பிச்சுட்டுவான்னு வேணுன்ட்டே அனுப்பிச்சுட்டேன். மவனே நீயே போய் அனுப்பிச்சுட்டு வாடா, அப்போ தான்டா உனக்கு நான் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறேன், நான் வந்து ஃபேமிலிக்கு வேண்டி வாழணும்னு இருக்கிறவள நீ என்னென்னமோ பண்ண வைக்கிறல அப்படின்ட்டு உனக்கு புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் அவனையும் தப்பாக வேற பேசி தானே நீ ஸ்டார்ட் பண்ண. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததை வந்து சும்மா ஜாஸ்தியாக பேச வைக்கிறது, அவன் ஃப்ளர்ட் பண்ணாலும் நான் வந்து அதை ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது. நான் சில டைம் நீ ரொம்ப அழகாக பேசுகிற ஃபேஸு எப்படி இருக்கும், நீ ரொம்ப அழகாக இருப்பேன், அவன் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கான், ஒரு தடவை ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கான். அப்புறம் நேரில் இங்கே வந்தபோது தான் பார்த்துருக்கேன்ல. அப்போ நானும் வந்து ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தான் நான் போய் பேசிகிட்டு இருப்பேன். அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இவன் எக்ஸு போய் எக்ஸுக்கு வெக்கமே இல்லை, போய் 2000 ரூபா அனுப்பிச்சுட்டு வந்துட்டான். இதோட பேசாத, அவன் வந்து ஃப்ராடுன்னு தெரிஞ்சிச்சுல அப்படின்னு சொன்னான். அப்புறம் சரின்ட்டு நானும் சரி இப்போ இவ்வளோ நடந்துருச்சுல்ல, ஓ மேலே தப்பா என் மேலே தப்பா அப்படிங்கிறதுக்கு நம்ம போக வேண்டாம். இதுக்கு மேலே நம்ம லைஃப்பை நம்ம குழந்தைக்கு வேண்டி நம்ம பாட்டுக்கு வாழுவோம். 2014 ஆயிடுச்சு, நம்ம பாட்டுக்கு வாழுவோம். எனக்கு வந்து வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. நான் கல்யாண ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயாச்சும் அவுட்டிங்கோ சும்மாலாம் சுற்றிட்டு இருக்க முடியாது. இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை பாண்டிச்சேரி போயிட்டு வர்றது, ஒரு தடவை ப்ரூக்ஃபீல்ட்ஸு போயிட்டு வர்றது, இதுதான் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. நான் வீட்டுட்டும் வெளியே போக முடிய மாட்டேங்குது. டெய்லரிங் தான் அப்போ பண்ணிகிட்டு இருக்கேன்ல, அந்த கால் வலியோட கொஞ்சம் தைச்சிட்டு தான் இருக்கேன். கடன் வேறு கட்டணும். கடன் ஆல்மோஸ்ட் 4 lakhsக்கு மேலே கட்டிட்டேன். 6 lakhsல டோட்டலாக 8.5 லட்சம். 8.5 லட்சத்துக்கு பேலன்ஸ் இருக்கிறதே ஒரு 1.5 லட்சம் அவ்வளோதான் பேலன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கு மேலே நம்ம வந்து நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடது ஏதோ கோல்டு இருந்துச்சு, ஒரு 2 கிராம் என்கிட்ட இருந்துச்சு. இவன் வந்து ஒரு 1000 rupees அந்த மாதிரி ஏதோ கொடுத்தான்னு நினைக்கிறேன். நான் 2 கிராம் கொடுத்து ஒரு 1000 rupees மட்டும் பத்தலை அப்படின்ட்டு 1000 rupees எக்ஸு கொடுத்து ஒரு ரிங் எடுத்தான். எனக்கு தான் நான் ரிங் எடுத்தேன், அது வேஸ்ட்டு கட்டான கம்மல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ எடுத்தோன்னே இவன் 1000 ரூபா கொடுத்தானா, எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஃபேஸ்புக்கில் போய் என்னோடய ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஓட்டர் ஜட்டியோடு தான் உட்காந்துருக்கோம். ஆக்சுவலி ஓட்டர் ஜட்டி ஆகிடுச்சு எங்கள் லைஃபு. ஆனாலும் அங்கே வந்து பெரிய பல்லாசோ போட்டிருக்க மாதிரி அங்கே போய் சீன் போடணுமே ஃபேஸ்புக்கில்ன்ட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு, எங்கள் சிங்கம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போட்டேன் போஸ்ட்டை. அப்புறம் வாழலாம் அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்து பேசினோம். அவனும் வந்து அவன் தப்பை இது பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ட்டு அவன் கண்ணீர் வடித்தான், மன்னிப்பு கேட்டான். அப்புறம் சரி இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கலாம், நிறையா சம்பாதிக்கலாம். நானும் எங்கள் அண்ணனும் கரெக்டாக ஃபோன் பண்ணிவிட்டு, அவர் ஆஸ்ட்ரோ பார்ப்பார் ஒரு அண்ணன், அவர் என்ன சொல்லிட்டாரு, மஞ்சள் துணியில் ஏதோ முடிஞ்சு வைக்க சொல்லிவிட்டு அப்புறம் மஞ்சள் டிஷர்ட் நிறையா போட்டுப்போ, ஷர்ட் நிறையா போட்டுப்போ, உனக்கு நல்லது, அவன் கன்னிராசி அதனால் அப்படி போட்டுப்போ. அப்புறம் பொண்டாட்டிகிட்ட வந்து காசு கொடுத்து வை, சம்பாரிச்சேன்னா காசை கொண்டு வந்து இவள்கிட்ட கொடுத்து அப்புறம் வாங்கிக்கோ அப்படின்னா. சரின்ட்டு ஒரு 1000 ரூபா தான் கொடுத்தான் என்கிட்ட கையில். 1000 ரூபா கொடுத்துட்டு அந்த 1 வாரம் 10 நாள் அவனுக்கு சுத்தமாகவே வேலையே வரல போல் இருக்கு. ஏதோ 2-3 வேலை வர்றது வரல. அப்போ திருப்பி வந்து ஆரம்பிக்கிறான். ஒரு மாதம் 2 மாதம் மிஞ்சி போனால் 3 மாதம் நல்ல புருஷனாக இருந்திருப்பான் அவங்களே. அதுக்கப்புறம் திருப்பி 3ஆவது மாதத்துலேருந்து திருப்பி ஆரம்பிக்கிறான். ஆமாம், உன்ட்ட 1000 ரூபா கொடுத்து வச்சேன், எனக்கு வருமானமே வரல, கொடு அந்த 1000. நான் வந்து தனியாக ஒரு பரிசு போட்டு இதில் உங்களோட 1000 ரூபா இருக்குது, மேலே கொடுத்தீங்கன்னா அதில் போட்டு வைக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் கையால் நான் போட்டு வைக்கிறது, கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். அப்புறம் திருப்பி எங்கள் மாமனாருக்கு வந்து சரியாக மாட்டேங்குதா, திருப்பி அங்கே போய் ஸ்டே பண்ணுறது, இப்படியே போயிட்டுருக்குது. திருப்பி அவனுக்கு வந்து அதே மனசில் வந்து சந்தேகம் தான், திருப்பி கமல்கிட்ட பேசிடுவேனா, திருப்பி வந்து வேற யார்ட்டையாச்சும் பேசிடுவேனா அப்படிங்கிற மாதிரி போகுது. எப்போ 2014 திருப்பி இந்த மாதிரி போகுது. ஆனால் நான் வந்து நம்மளுக்கு நல்ல லெசனு, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டை பிடிச்சி நம்மளுக்கு ஒரு ஷோல்டர் தேடி நம்மளுக்கு எவனும் இனிமேல் தேவை கிடையாது, நான் பாட்டுக்கு வேலையை நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டு கரெக்டாக ஒரு தம்பி வந்து தன்வந்திரியோட இந்த ஆயுர்வேதா படிக்கிற ஒரு தம்பி, அவர் முடிச்சிட்டார் ஆயுர்வேதா. அவர் வந்து பார்த்துட்டு தன்வந்திரி போங்கன்னு சொல்லிட்டாரு. நான் தன்வந்திரி எக்ஸை தான் கூப்பிட்டு போனேன். அங்கே போய் சோலி பார்த்தாங்க, அதுலேயும் ஏதோ சொன்னாங்க, இப்படி பிரிவு மாதிரி வந்து அப்புறம் சேர்ந்துருவீங்க, அந்த மாதிரி பாசிட்டிவாக தான் ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இவன் காசு கொடுத்து
பேச வச்சானான்னு தெரியல. இதுக்கு மேலே உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், பையனால தான் இந்த மாதிரி, பையனோட ஜாதகத்தினால தான் இந்த மாதிரி அப்படி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் போய் தன்வந்திரியில் இது வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் கால் அந்த யானை கால் மாதிரி வீங்கிறது, வலி ஆகிறது எல்லாமே அந்த கஷாயம் ஒரு 6 மாதம் குடிச்சிருப்பேன். அப்போ 2014 வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இவன் போய் அங்கே தங்குவான் வருவான். இதான் சிங்கில் இருக்கே, எல்லாமே சிங்கில் இருக்குல்ல, அது எனக்கு தெரியாது, சிங்கில் இருக்கிறதும் தெரியாது. இப்போ வந்து என்னோடய கிளாஸ்மேட்ஸும் வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணோன்னே என்னோடய கிளாஸ்மேட்ஸும் அதில் நம்பர் வச்சுருப்பேன்ல, கிளாஸ்மேட்ஸோட நம்பர் இருந்துச்சு. அப்புறம் குரூப்பெல்லாம் க்ரியேட் பண்ணாங்க. அப்போவே குரூப் க்ரியேட் பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஆனால் என்னோடய கிளாஸ்மேட்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டு ஸ்ரீ நம்பர் என்ன, ஸ்ரீ நம்பர் என்னன்ட்டு நிறையா பசங்க பிள்ளைங்க எல்லாரும் பிள்ளைங்க வந்து என்கிட்ட கிளைண்ட்டாக வந்துட்டுருக்காங்க. அப்படியே கேட்டு எல்லா பசங்கள்ட்டையும் 3 ஸ்ட்ரீமோட பசங்கள்ட்டையும் என்னோடய நம்பர் போயிடுச்சு. எல்லாத்தோட நம்பரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து எங்கள் சயின்ஸ் குரூப் பையன், அவன் மலையாளி, அவன் ஒய்ஃப் இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அவன் என்கிட்ட வந்து நிறையா சேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் வந்து ஃப்ளர்ட் பண்ணுவான். ஸ்ரீ நீ ரொம்ப அழகாக இருக்க, ஸ்கூலோட இப்போ நல்லா அழகாயிட்ட, நல்லா கலர் ஆகிட்ட, அப்புறம் உன்னை மாதிரி சம்பாதிக்கிற பொண்டாட்டி இருந்தால் நான் வந்து காலை அமுத்திட்டு காஃபியெல்லாம் போட்டு கொடுப்பேன், உன் ஹஸ்பண்டுக்கு வந்து உன்னோட வேல்யூ தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஆரம்பித்தான். அப்புறம் எனக்கேயாச்சும் பாரு, உன் ஹஸ்பண்ட் வந்து இப்படி அவன்கிட்ட சொல்லிட்டேன், ஒரு அவுட்லைன் சொல்லிட்டேன், சந்தேகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டேன். அப்போ பாரு, ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வருவேன், வந்துட்டு அவன் முன்னாடியே உன்னைய ஹக் பண்ணிடுவேன், அப்போ தான் அவனுக்கு வந்து இந்த சந்தேகப்படுறது வந்து சரியாகும் போல் இருக்கு அப்படின்னு அவன் வந்து அந்த அந்த எப்படி சொல்கிறது, ஃப்ளர்ட்டுன்னு இல்லை, நீ ஏன் இப்படி ஒரு கேஜில் இருக்கிற மாதிரி இருக்கிற, உனக்கு வந்து ஃப்ரீடம் இல்லையா, உனக்கு சும்மா ஜாலியாக கூட இப்படி கொஞ்சம் நான்வெஜ்ஜாக பேச பிடிக்காதா, இதெல்லாம் சகஜம் தானே, வாட்ஸ்அப்லாம் வந்தது, சேட்டிங்லாம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்ட்டு. அப்புறம் சொல்கிறான், என் பொண்டாட்டி வந்து யார்கிட்டயாச்சும் நான் ரொம்ப க்ளோஸாக போய் பேசினேன், என்னை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன், ரொம்ப க்ளோஸாக கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வச்சுக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு இவ்வளோ தெனாவட்டாக இருக்கா, இப்படிலாம் பயந்துட்டு வாழ வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவன் சும்மா வந்து ஃப்ளர்ட் தான் பண்ணுவான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த செல்ஃபி நல்லா இருந்துச்சு, அந்த செல்ஃபி நல்லா இருந்துச்சு, அப்புறம் செல்ஃபி அனுப்பு அப்படின்னு அடிக்கடி செல்ஃபி கேட்பான். நான் வந்து ஃபேஸ்புக்லேருந்து டவுன்லோட் பண்ணி தான் அனுப்புவேன். ஃபேஸ்புக்கில் இருக்க செல்ஃபியை யார் கேட்டாங்கனாலும் அவங்களுக்கு நான் அப்படி இறங்கி போக மாட்டேன். அங்கே இருக்க செல்ஃபி உலகமே பார்க்கும், நீயும் பாருடா அப்படின்ட்டு அனுப்பிச்சுடுவேன். ஆனால் இந்த செல்ஃபி இல்லை, இப்போ அனுப்பு அப்படிம்பான். அவனோட இன்டென்ஷன் தப்பாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, ஜென்ஸு டீசெண்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும்ல ஃபேஸ்புக் வந்ததுக்கப்புறம். அதனால நான் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் ஆகிடக்கூடாது. அவன் நல்லா சிரிக்க வச்சு பேசிகிட்டு இருப்பான், எப்போவுமே ஃப்ளர்ட் பண்ண மாட்டான், கொஞ்சம் சென்சிபிளாகவும் பேசுவான். அதனால சரி, அப்புறம் கிளாஸ்மேட்டாக போயிட்டானே, இவனை பிளாக் பண்ணால் மற்றவங்கெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாச்சும் டாபிக் வரும், அதனால ஏன் அப்படின்ட்டு அவனை பிளாக்லாம் பண்ணல. அப்போ என் எக்ஸு திருப்பி சிண்டு கிளம்புது, இவனுக்கு வந்து திருப்பி சிண்டு, எனக்குன்னு எல்லாரும் 7:30 வந்து சேர்றாங்க. அப்புறம் எனக்கு வந்து இது தப்பாக தெரியல, சரி இப்போ கிளாஸ்மேட் தானே, இதெல்லாம் சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஆனால் இது சிங்கில் இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் என் எக்ஸு வந்து திருப்பி ஆரம்பிக்கிறான், உன் கிளாஸ்மேட் இருக்கானே, அவன் வந்துட்டு ஃபோட்டோ கேட்டானா அப்படின்ட்டு. நான் வந்து பிரச்சனை வரும்ன்ட்டு நான் டெலீட் பண்ணுறேன், இவன்கிட்ட பயந்துட்டு இல்லை, பிரச்சனை வேண்டான்ட்டு நான் டெலீட் பண்ணி வைக்கிறேன் அவனோட மெசேஜஸை சிரிச்சிட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு. ஆனால் இவனுக்கு அங்கே சிங்கில் இருக்கனால தெரியுது போல் இருக்குது மெசேஜ், எனக்கு தெரியாது உறவுகளே, அப்படி தான் கண்டுபிடிச்சானான்னு தெரியாது. அப்புறம் வந்து ஃபோட்டோ கேட்டானே, ஃபோட்டோலாம் கேட்பாங்க, அம்மனமாலாம் ஃபோட்டோ அனுப்ப சொல்லுவாங்க, நிறையா போயிட்டுருக்குது, மிஸ்யூஸ் ஆயிரும் ஆன்லைனில், அந்த மாதிரிலாம் பெரிய அட்வைஸ் பண்ணான். அப்புறம் நான் எனக்கும் தெரியும், நானும் சிலதெல்லாம் பார்த்துருக்கேன், சூசைட்லாம் அப்போ நடந்துகிட்ருக்கும் நிறையா, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் லீக் ஆகிடுச்சி அப்படின்ட்டு. அப்போ எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், போஸ்ட்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது கண்டினியூ பண்ணுறேன். அந்த என்னோடய மச்சாண்டார் பொண்டாட்டி இருக்குல்ல, அதுவும் வந்து அப்பப்போ ஹாய் பாய் பேசும். அப்புறம் நைட்டில் நீயும் தூங்கலையா, நானும் தூங்கலை, என் வீட்டுக்கார் இதுக்கு மேலே தான் வருவார் அப்படின்னு சொல்லும், கொஞ்சம் பேசும். என்னதான் இருந்தாலும் மச்சாண்டார் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு தான் இருப்பேன், உள்ளுக்குள்ளே முட்டிக்கிட்டு இருந்தாலும் பேசிட்டு தான் இருப்பேன், பேசிகிட்டு இருப்போம். நான்லாம் வந்து 10:30-11 மணிக்கு மேலே கூட என்னோடய கசின்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் பேசிட்டு தான் இருப்பேன். நீ ஏன் சீக்கிரம் தூங்கிடுறியா, எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், அந்த மாதிரிலாம் அந்த லேடி கேட்டுட்ருக்கு என்கிட்ட. அப்போ நான் வந்து இல்லை, இவர் இப்படி லேட் பண்ணுறாரு, ஆரோ இதுக்கு வேண்டி போயிட்டு லேட்டாக வராரு 1:30 மணி அப்படின்னு நான் அந்த பொம்பளைகிட்ட போய் புலம்புறேன், இப்படி உங்கள் கொழுந்து வந்து லேட்டாக தான் வராரு, கொஞ்சம் புரிய வைங்க,
கொஞ்சம் சீக்கிரம் வந்தாருன்னா எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் பழையபடி சிண்டு கிளம்புது இவனுக்கு. அதனால நான் திருப்பி ரொம்ப ரிவீல் பண்ண வேண்டாம், இதை மட்டும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கமல் என்ன பண்ணான்னா, நான் வந்து மாமனாரோட நம்பர் குடுத்துருந்தேன் போல இருக்கு. மச்சாண்டார் பொண்டாட்டி நம்பர வந்து அவனே எடுத்திருப்பான் போல இருக்கு. மேபி அவனும் நெறையா பேத்த வச்சு ஃபோன்ல பேச வச்சானா, ஏதோ கெட்ட வார்த்தைலாம் பேசினான்னு கேள்விப்பட்டேன். அவங்களோட நம்பர் இருந்துச்சுல்ல Facebookல, அதுலேருந்து எடுத்துக்கிட்டான். என்னோட மாமனார் நம்பர வந்து அவனே தான் கேட்டான். இவன் இவன் இந்த மாரி ஹோம்லெஸ் ஆக்குனானா, எங்க மாமனாருக்கு, மச்சாண்டார் பொண்டாட்டிக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் போயிடுச்சு. கேவலமா திட்டி திட்டி என்னைய பத்தியும் நெறையா தப்பாலாம் ஏதோ சொல்லியிருப்பான் போல இருக்கு. அந்த மாரியும் ஆச்சு உறவுகளே. அப்புறம் இவன் இந்த மாரி பழையபடி ஆரம்பிக்கிறான். அப்புறம் திருப்பி வா, திருப்பி அதே ஒரு 3 மாசம், 4 மாசம் கழிச்சு, "என்னடா நடக்குது?" அப்படின்னு இருந்துச்சு. நல்லவனா இருக்கிறானே அப்படின்னு நல்லவனா மாறுறானே அப்படின்னு நெனச்சா திருப்பி சிண்டு கிளம்புதே. இப்போ வாட்ஸ்அப் வச்சு வருது. வாட்ஸ்அப் டவுன்லோடு பண்ணது எனக்கு மேல் வீட்டுக்கார பொண்ணு தான் பண்ணி குடுத்துச்சு. நான் எதுக்கு வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணேன்னா, சாரி, ஜுவல்ஸு பிரைடுக்கு அனுப்புறதுக்கு. அப்போலாம் முகூர்த்தம் வந்துட்டுருக்கா, அத அனுப்புறதுக்கு தான் அவங்களே கேட்குறாங்க கிளைண்ட்ஸே. வாட்ஸ்அப் இல்லையா, வாட்ஸ்அப் இல்லையான்ட்டு. அப்போ நான் வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மேல் வீட்டுக்கார பொண்ணு தான் எனக்கு டவுன்லோட் பண்ணி குடுக்குது. இவன் டப்புன்னு கதவ சாத்திட்டு போறான். இவனுக்கு என்னன்னா, Facebook முடிஞ்சுச்சு. Facebookல நான் ஆக்டிவா இருக்கேன். ஆனா, கமல் கதை முடிஞ்சுச்சு. அந்த நாதாரி என்ன பண்ணிட்டான், இன்னொரு வேலைய என்ட்டருந்து ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆனோனே, என்னோட ஐடிய வந்து அவனோட இத மாத்தி என்னோட ஐடிய ஹேக் பண்ணிட்டான். ஆல்ரெடி குடுத்துருந்தேன்ல, லாக் அவுட்டு அவன் அவன் திருப்பி லாகின் பண்ணி, அவன் வந்து லாக் அவுட் வந்து வேற இத மாத்தி விட்டு போயிட்டான். என்னோட ஐடியே போயிடுச்சு அதுல. அப்புறம் இவன் திருப்பி ஒரு ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அவன் மேல எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இனிமேல் ஜென்மத்துக்கும் இவன்ட்ட எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் தேவையில்லன்ட்டு நம்பர்லாம் பிளாக்ல போட்டு எல்லாம் பண்ணிட்டேன்ல. அப்போ என் எக்ஸுக்கு வந்து அப்பாடா கமல்ட்டருந்து தப்பிச்சாடா அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா, இந்த மாரி திருப்பி வாட்ஸ்அப்ல வந்து நான் டவுன்லோட் பண்ணது சாரி, ஜுவல்ஸு இந்த மாரி கிளையண்ட்ஸ்ட்ட பேசுறதுக்குன்ட்டு. ஆனா, அதில பார்த்தா ஒருத்தரோ 2 பேரோ கிளையண்ட்டோட ஹஸ்பண்டும் வந்து கிளையண்ட் பேசுற மாரி பேசுறாங்க. அப்புறம் தப்பா பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்சு தான், "யார் நீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஹஸ்பண்டுன்னு அவங்க சொல்றாங்க. அதுவும் நடந்துச்சு. ஒருத்தரோ 2 பேரோ தப்பா பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்புறம் என்னோட கிளாஸ்மேட்டு. அப்புறம் ஒரு சில Facebook ஃப்ரெண்ட்ஸு ஆல்ரெடி Facebookல இருக்க ஃப்ரெண்ட்ஸு. ஈவன் ஃபாரூக் மச்சி மேலேயும் என்னோட எக்ஸுக்கு சந்தேகம் தான். ஏன்னா, ஃபாரூக் மச்சி வந்து உன் கழுத்தில ஒரு மச்சம் இருக்கு. இங்க ஏதோ ஒரு மச்சம் இருக்கும். அது வந்து சின்னதா இருந்துச்சா, அப்போ அத வந்து ஒரு சர்க்கிள் பண்ணி என்ட்ட அனுப்பிச்சாரு. ஒரு செல்ஃபி. பிருத்வி கூட எடுத்திருக்க செல்ஃபில உனக்கு கழுத்தில மச்சம் இருக்கு அப்படின்ட்டு அனுப்பிச்சாரு ஃபாரூக் மச்சி. அப்போ எக்ஸுக்கு வந்து இவனோட இன்டென்ஷனும் சரியில்ல. இவனையும் வந்து கமல் மாரி தான் நெனச்சிட்டு கொஞ்சம் சந்தேகப்பட்டாரு. ஆனா போக போக நான் வந்து மச்சி ஒழுங்கா நான் வந்து கமல்ட்ட அடிபட்டனால, "மச்சி ஒழுங்கா பேசணும்னா பேசுங்க. இல்லன்னா" இவர மட்டும் தான் நான் மச்சின்னே கூப்பிடுவேன் உரிமையா. "மச்சி ஒழுங்கா பேசணும்னா பேசுங்க. இல்லன்னா பேச வேண்டாம். சேட்டிங் வேண்டாம்." அப்படிங்கிற மாரி நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால ஃபாரூக் மச்சி மேல வந்து கொஞ்சம் நல்ல மரியாதை வந்துருச்சு. அவர் வந்து நீட்டா பேசுறாரு அப்படிங்கிற மாரி கொஞ்சம் மரியாதை வந்துருச்சு உறவுகளே. அதுக்கப்புறம் டு 14 முடியறதுக்கு ஆச்சா, இல்ல 15 ஆச்சான்னு தெரியல. அப்ப வந்து ஃபாரூக் மச்சி குரூப் ஓப்பன் பண்றாரு. ஆமா. 15ல தான் குரூப் ஓப்பன் பண்றாரு. என்னோட எக்ஸையும் சேர்த்து போட்டுவுடுங்க அப்படின்னு சொல்றேன். அ எக்ஸ சேர்த்து போட்டு ஃபாரூக் மச்சி வந்து, மாமா எவ்வளோ அழகா இருக்காரு. நான் வந்து ஊருக்கு வந்தேன்னா மாமாவ கல்யாணம் பண்ண போறேன். மாமாவ கல்யாணம் பண்ணி நான் வந்து குழந்தை பெத்து தருவேன். நீ பிருத்வி கூட அத வச்சு வளர்த்திக்கோ அப்படிங்கிற மாரி பேசுவாரு. சும்மா கிண்டல் பண்றதுக்கு. ஏன்னா ஃபாரூக் மச்சிக்கு வந்து எங்க பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த மாரி பேசுவாரு. அப்போ என் எக்ஸ் வந்து சிரிச்சுட்டு இருப்பான். எக்ஸுக்கு வந்து ஃபாரூக்க ரொம்ப புடிச்சு போச்சு. குரூப்ல இருக்கவங்க நெறையா பேத்து புடிச்சு போச்சு. எல்லாத்தோட நம்பரும் அவன் சிங்க்ல வச்சிருக்கனால என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் தான் அவனுக்கு போயிருதே. அப்புறம் அ நான் வந்து "அப்படியா ஃபாரூக் மச்சி, நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா, பிரளயமே வந்துரும்." அப்படிங்கிற மாரி நான் சும்மா கிண்டல் பண்ணுவேன். அப்படி கொஞ்சம் 2014, 15 எல்லாம் கொஞ்சம் இந்த மாரி அமைதியா போச்சுன்னா, அப்பப்போ சிண்டு கெளம்பும். அப்பப்போ இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸோ எவனாச்சும் வந்து இந்த மாரி பேசிட்டான்னா, திருப்பி இவர் வந்து அங்க போய் ஸ்டே பண்ணுவாரு. அப்புறம் வாரத்துல 1 நாள், 2 நாள் தான் வருவாரு. அந்த மாரி ரொம்ப அவங்க அப்பாவ பார்த்துட்டு இங்க ரொம்ப வர்றதில்ல. வந்தா சண்ட தான் போட்டுருக்காரா, அப்ப எனக்கு மனசளவுல வந்து கொஞ்சம் இவர் மேல இரிட்டேஷன் தான். பெட் ஷேரிங்கும் நான் வந்து பண்ண முடியாதுங்கிற மாரி நானு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு
பிடிக்கல உங்கள்கிட்ட பெட் ஷேரிங்கு, அதனால தேவை கிடையாது அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போவும் விடியங்காலம்பற 3 மணி 4 மணிக்கு தான் மூடு வரும். 3 மணி 4 மணிக்கு தான் தேய்ச்சிட்டு உட்காண்ட்ருப்பான். அப்புறம் நான் எட்டி உதைப்பேன். ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி நடக்கும். இல்லைன்னா சரி அப்படின்ட்டு விட்டுருவேன். அப்படி நடந்துட்டுருக்கும். ஆனால் அவன் இஷ்டத்துக்குன்ட்டு பெட் ஷேரிங் வந்து பண்ண மாட்டேன் அவ்வளோக்கா. அப்பப்போ ஏதாச்சும் அப்படி நடந்துட்டுருக்கும். அதனால அவனுக்கு வந்து என்னென்னா, எக்ஸுக்கு வந்து அவனோட வேலை பார்க்குற கல்யாணம் ஆன பசங்க இருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி. ஒரே ஒரு தடவை ஒரு பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டு போனான். அவன் கொலீக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணான். ஒரு நாள் மட்டும்தான் கூப்பிட்டு போயிருக்கான். மற்றபடி பிருத்திவியோட பர்த்டேக்கு எல்லோரும் வந்தாங்க ஃபேமிலியை கூப்பிட்டு. அது ஒரு தடவை 2 தடவை தான் கொலீக்ஸை பார்த்துருக்கேன். அதில் ஒரு பையன் வந்து ரொம்ப க்ளோஸு. அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான், 35 வயசுக்கு மேலே தான் ஹார்மோன்ஸ் வந்து மாறும் லேடிஸ்க்கு, அதனால ரொம்ப செக்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி அந்த கபோதி சொல்லியிருக்கான் போல் இருக்கு. அப்போ இவன் வந்து அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவன் வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் எனக்கு வந்து மனசளவில் எங்களோட கல்யாணமே முடிஞ்சு போச்சு. இவன் வந்து இத்தனை என்னைய வந்து மன உளைச்சல் பண்ணி, இத்தனை இடத்துல அசிங்கப்படுத்தி, சொந்தக்காரங்க என்னைய மதிக்கிறதில்ல. எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போனால் அவங்க குரூப்பாக உட்காந்து என்னோட கதையை தான் பேசுகிறாங்க. இன்டைரக்டாக ஜாடமாடையாக பேசுகிறாங்க, தெரிஞ்சு தெரியாத மாதிரி. அப்புறம் மரியாதை இல்லை, மரியாதை போச்சு. அது ஒரு மாதிரி. அப்புறம் சூலூரில் வந்து யாரோ ரூமர் பரப்பி விட்டாங்க. நான் வந்து சென்னை ஓடி போயிட்டேனாமா. ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு கூட சென்னை ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வேறு. மான மரியாதை சூலூர்லேயும் போச்சு, சொந்தக்காரங்கள்ட்டையும் போச்சு. அதனால நான் வந்து எனக்கு இவன் கூட இத்தனையும் பண்ணிட்டான், எப்படா இவன்கிட்டருந்து விலகிறது அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் போயிட்டுருக்குது. சும்மா அப்படியே பேருக்கு ஏதோ வாழ்கிறோம் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரே ரூஃபு கீழே 2 பேரும் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி போயிட்டுருக்குது. பிருத்திவியை நினச்சாலும் பிருத்திவி கஷ்டப்படுவானே அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குது. அப்படியே 2015 போச்சா வரவங்களே, கொஞ்சம் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு வந்து கொஞ்சம் சேர்ந்தாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம். அப்போ தான் பிருத்திவிக்கு வந்து இது பண்ணோன்னு நினைக்கிறேன். 2010 அவனுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு 6 வயசு. அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு ஒரு 11 பேர் ஏதோ வந்தாங்க. அவனுக்கு வந்து 10 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சின்ட்டு ஃபங்க்ஷன் மாதிரி பர்த்டே வந்து பஃபே சிஸ்டமோடு பண்ணோம். அப்போ ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் வந்தாங்க, ரிலேட்டிவ்ஸும் வந்தாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் மான மரியாதை திருப்பி சேர்ற மாதிரி கொஞ்சம் ஆச்சு. சரி இவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை நடந்துச்சு, சரியாயிடுச்சு அப்படின்ட்டு 2015 அந்த மாதிரி தான் கொஞ்சம் திருப்பி அந்த போன மான மரியாதை வருது. அப்புறம் திருப்பி 15லேயும் அதே தான். இவன் வந்து என்றைக்கும் சந்தேகத்தை விடவே இல்லை. என்னை வந்து இப்படி மொபைல் தான் மெயினு. மொபைலில் இப்படி வேறு யாராச்சும் ஏதாச்சும் வந்து எழுதுறானுங்க வைக்கிறானுங்கன்னா எனக்கு பிடிச்சா நான் பேசுவேன், இல்லைன்னா நானே பிளாக் பண்ணிடுவேன். ஒரு கேரக்டர் வந்து அவனும் கல்யாணம் ஆனவன் தான், சென்னைக்காரன் தான், ஒரு பாப்பா இருக்குது. நான் வந்து ரொம்ப சூஸ் பண்ணி தான் எடுக்க ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸை. வாட்ஸ்அப்புக்கு நம்பர் கொடுக்குறதே ரொம்ப யோசனை பண்ணி தான் கொடுக்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம். அப்போ அந்த ஆள் வந்து ஒரு பொண்ணு இருக்குது. அந்த ஆள் வந்து உன்னைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நைட்டில் வந்து இவன் லேட்டாக வரனால நைட்டில் ஒரு 11:30 12 மணி அப்படி உட்காண்ட்ருப்பேன்ல. ரொம்ப லேட் நைட் உட்கார மாட்டேன். 10:30 11:30 12 மணி வரைக்கும் உட்காண்ட்ருப்பேன். அப்போ அவன் என்ன நினச்சிக்கிட்டான், புருஷன் ஜென்ரலாக எல்லோரும் என்ன நினச்சிக்குவாங்க, ஆன்லைனில் 11 மணிக்கு மேலே கல்யாணம் ஆனவங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் லைஃப் நல்லா இல்லை, அதனால தான் அவங்க இங்கே வந்து உட்காண்ட்ருக்காங்கன்னு நிறையா மென் நினச்சிட்டு அவன் வந்து என்கிட்ட வந்து ரூட் விட்றான். எப்படி ரூட் விட்றான்னா, ஏன் நார்மலாக கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தான், 1 மாதம் 2 மாதம் பேசிகிட்டு இருந்தான், ஜென்டில்மேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பொறுமையாக ஆரம்பிக்கிறான். அவன் பேர் வந்து நான் எப்படி ஸ்ரீதேவி பிருத்திவின்னு வச்சுருக்கணும், அவன் வந்து அவன் பாப்பாவோட பேரில் தான் அந்த ஐடி இருக்கும். அந்த ஒரு ஈர்ப்பில் தான் நான் வந்து நல்ல மனுஷன் பாப்பாவோட பேரில் வச்சுருக்கேன், நானும் பையனோட பேரில் தானே வச்சுருக்கேன்ட்டு தான் நான் ஃப்ரெண்ட் இருக்கேன், நல்ல கமெண்ட்டு நல்ல மெசேஜ் எல்லாம் போடுவான்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன். அப்போ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு 2-3 மந்த்ஸ் நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு, அப்புறம் நைட்டில் நான் முழிச்சிட்ருக்கேன்ட்டு நல்லா கவனிச்சிட்டு என் பொண்டாட்டிக்கு நான் ஃபோட்டோஸ் ஃபுல்லாக வந்து பொண்டாட்டி கூட ஜாலியாக போகிற மாதிரி, குழந்தைய பொண்டாட்டியை கூப்பிட்டு ஃபேமிலியாக ஜாலியாக போகிற மாதிரி தான் போஸ்ட் வருது. ஆனால் இவன் என்கிட்ட என்ன வந்து சொல்கிறான், நான் வந்து என் பிள்ளைக்கு வேண்டி தான் வாழ்கிறேன். இது வந்து எல்லாரும் ஜாஸ்தியாக ஆம்பளைங்க சொல்கிற ஒரு மேட்ரு வரவங்களே. லேடிஸ் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் சோஷியல் மீடியா. அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து பிள்ளைக்கு வேண்டி தான் வாழ்கிறேன், 3rd படிக்கிறான்னு நினைக்கிற பிள்ளை, வாழ்கிறேன், எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த செக்ஷுவல் இதுவும் கிடையாது, எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுவோமா அப்படின்னே கேட்குறான்.
அடா சாமி! ஒருத்தர விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இது ப்ரொஃபஷனுக்குன்னு வச்சுக்கிட்டு, நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகலையேன்ட்டு இப்படி வந்து ஸ்டேட்டஸ் போடவும், ஏதாச்சும் நல்லவங்க நெறைய பேர் சுப்பம்மா எல்லாருமே அந்த டைமில் ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. தம்பி அ ச செங்கல்பட்டுல இருக்காப்புல. அவங்க வந்து பல்லாவரத்துல இருக்காங்க. சுபா. இவங்கலாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. காஞ்சனாக்கா ஃப்ரெண்ட் ஆகுறாங்க அப்பதான் 2016ல நெனைக்கிறேன். நல்ல நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் கிடைக்குது. அப்புறம் குரூப்லேயும் நிறையா மலேசியன் லேடிஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க இண்டிவிஜுவலில் வந்து பேசுவாங்க. அவங்க ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அவங்களும் சேட்டிங் பண்ணுவாங்க. அதனால இப்போ நைட்டில் சேட்டிங் எப்படி போகுதுன்னா, ஜென்ரலான சேட்டிங் தான் போகுது. ஆனால் இவன் ஒருத்த மட்டும் தான் திருப்பி ஆரம்பிக்கிறான். ஐயையோ! எனக்கு தெரியாது அது சிங்க்ல இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் எக்ஸ் அப்படின்ட்டு. அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறான். அந்த ஆள் பேரை சொல்லி, அந்த ஃப்ரெண்டு பேரை சொல்லி, நான் வந்து என்ன தெரியுமா சொன்னேன்? நம்ம 2 பேரும் லவ் பண்ணலான்னு சொன்னதுக்கு நான் என்ன தெரியுமா ஒரு வகையில ரிப்ளை பண்ணேன்? நம்மளே கமல்ட்ட செருப்படி வாங்கிட்டோம்ல. நம்ம யார்ட்டயும் போய் இந்த மாரி ஃப்ளர்ட்டிங்கா பேச வேண்டாம். அப்படின்ட்டு நம்ம ஒழுங்கா நம்ம எப்படி இருந்தோமோ நல்லபடியா இருப்போம். இந்த மாரி எதுக்கு கீழ்த்தனமா போய் இவனுக்கு இரிட்டேட் பண்றதுக்கு நம்ம ஏன் பண்ணணும்னு எனக்கு புத்தி வந்துருச்சு. அப்ப நான் வந்து அந்த ஆள்ட்ட என்ன சொல்றேன், உன் பொண்டாட்டி விளக்குமாறு எடுத்துட்டு வருவா. என் புருஷன் அருவாள் எடுத்துட்டு வருவான். அதனால நம்ம வந்து லவ் எல்லாம் பண்ண தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். உனக்கு ஒரு புள்ள இருக்குது. ஏஜ் அட்டெண்ட் பண்ணும். எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன பார்க்கணும் அப்படிங்கிற மாரி நான் வந்து ரொம்ப மெச்சூரா அவனுக்கு வந்து பதில் குடுத்தேன். வாழ்க்கையில நல்லா செருப்படி வாங்கியாச்சு. அத வச்சு பதில் குடுக்குறேன். அப்புறம் அதோட அவன் வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கான். இப்ப ஆனந்த் நானு 2 தடவ அ ஒரு தடவையோ 2 தடவையோ மீட் பண்ணோம்னு நெனைக்கிறேன் அவர சென்னையில. இப்போ வந்து ஃப்ரெண்டா இருக்காரு. பிரச்சனை கிடையாது. இப்போ நல்ல ஃப்ரெண்டா இருக்காரு. அவரும் வந்து குரூப்ல சேர்த்து விட்டேன். ஃபாரூக்கோட குரூப்ல. அவன மட்டும் தான் மச்சின்னு கூப்பிடுவியா? என்னைய கூப்பிட மாட்டியா? அப்படின்ட்டு வலுக்கட்டாயமா மச்சின்னு கூப்பிட சொன்னாரு. நான் என் வாழ்க்கையில ஃபே சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட 2 பேத்த தான் மச்சின்னு கூப்பிடுவேன். அவரையும், ஃபாரூக்கையும் தான் மச்சின்னு கூப்பிடுவேன். ஆ ஆனா நான் அவர்ட்ட இந்த மாரி பதில் குடுத்துட்டேன். ஆனா பதில் குடுத்தாலும், இப்ப நான் அடுத்த கட்டத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா, இவன் இவன் ஆக்கியூபைடா இருக்கான். இவன் வந்து இவங்க அண்ணிய பார்க்க போறான், அண்ணன பார்க்க போறான், அம்மாவ பார்க்க போறான், சொந்தக்காரங்கள பார்க்க போறான். இவன் ஆக்கியூபைடா வச்சுக்கிறான். சம்பாரிச்சு குடுக்க மாட்டேங்கிறான். பழைய மாரி தான். சொன்னான், நான் இனிமேல் காசு குடுப்பேன்ட்டு. ஆனா காசெல்லாம் குடுக்கல. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு ஒண்ணும் என்டர்டெயின்மென்ட் இல்லல்ல. இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ப்ராப்பரான சேட்டிங்கு, அப்புறம் ஃபோன் கால். அதென்ன இவன் இவன் ஸ்பீக்கர் போட்டு இவன் ஃபோன்ல பேசுறது? ஏன் நான் வந்து தனியா ஃபோன் பேசி உருப்படியா நான் ஃபோன் பேச முடியாதா யார்ட்டயும்? ஃப்ரெண்ட்லியா பேசுறதுக்கு இவனுக்கு ஏன் எரியுது? அப்படின்னு சொல்லிட்டு, சில லேடீஸ்ட்டயும் ஃபோன்லேயே கனெக்டடா இருப்பேன். கிளையண்ட் பார்ப்பேன். சில லேடீஸு அவங்களோட சொந்த கதை, சோக கதை பேசிட்டு இருப்பாங்க. பிரேமாக்கா நெறையா ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு அக்கா என்னோட சீனியர் கோயம்புத்தூர்காரங்க. அவங்க நெறையா ஃபோன் பண்ணுவாங்க. அதே மாரி இந்த ஆளு, இந்த கல்யாணம் ஆன ஆள் இருக்கான்ல, பொம்பள பிள்ளைய வச்சுட்டு, இந்த ஆளும் நெறையா ஃபோன் கால் பண்ணுவான். அதுக்குன்னு மணிக்கணக்கா பேச மாட்டான். மாசத்துல ஒரு 2, 3 தடவ கால் பண்ணி பேசுவான். இப்படி மாத்தி மாத்தி ஃபாரூக் மச்சி நெறையா ஃபோன் கால் பண்ணுவாரு. ஆனா இது தப்பா எடுத்துக்கல. அதனால ஃபோன் கால் அவரு பண்ணுவாரு. வீடியோ கால் அலவுடு கிடையாது. அப்புறம் எனக்கே தெரியும் வீடியோ கால் பண்ணா நானே மாட்டிக்குவேன்னு நான் வீடியோ கால் பண்ண மாட்டேன். யார்ட்டயும் தனியா சேட்டிங்ல போயும் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஒரு அளவுக்கு பேசிட்டு வந்துருவேன். திருப்பி யாராச்சும் ஃப்ளர்ட் பண்ணாங்கனாலும் அதில சிக்க வேண்டாம் அப்படின்ட்டு வந்துருவேன். ஆனா, இப்ப வந்து ஒரு 5 பொம்பளைங்கள்ட்ட பேசுறேன்னா, ஒரு 3, 4 ஜென்ட்ஸ் வந்து எனக்கு வாரத்துல 1 நாள், 2 நாள் ஃபோன் பண்றாங்க. ஃபாரூக் மச்சி ஃபோன் பண்ணுவான். அ பண்ணுவாரு. இந்த மாரி போயிட்டுருக்குது. ஒரு 5, 6 ஜென்ட்ஸ் வந்து அ நார்மலா தான் பேசுறாங்க. அ இவங்க வந்து இந்த அக்கா பேசுறாங்க. நெறைய லேடீஸ் பேசுறாங்க. அப்ப நான் வந்து அடிக்கடி ஃபோன்ல பேசிட்டே இருக்கிறேன். லவ்வர்ட்ட பேசுற மாரி, யாராச்சும் ஒருத்தர் எனக்கு சிக்கிர்றாங்க டெய்லி ஃபோன்ல பேசுறதுக்கு. அப்ப எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு மைண்டு. வேலை செய்றதுக்கு, மேக்கப் அட்டெண்ட் பண்றதுக்கு, டெய்லரிங் பண்றதுக்கு இந்த வலி கொஞ்சம் சரியாயிடுச்சு. கொஞ்சம் இருக்கு. ஆனாலும் எனக்கு வந்து டைம் பாஸ் ஆயிருது. சரி யாரோ இருக்காங்க. பிரேமாக்காட்ட நான் பொலம்புவேன். பிரேமாக்கா எனக்கு அவங்களோட புலம்பல் புலம்புவாங்க. அவங்க ஒரு ஹிந்துவ கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. முஸ்லீமா இருந்துட்டுன்னு நெனைக்கிறேன். அதனால அவங்க அவங்களோட சொந்த கதை, சோக கதைய பேசுவாங்க. ஃபாரூக் மச்சி சொந்த கதைய பேசுவாரு, சோக கதைய பேசுவாரு. எல்லாருமே அவங்கவங்க லைஃப்ல நடக்கிற ப்ளஸ், மைனஸ் பேசுவாங்க. நானும் என்னோட ப்ளஸ், மைனஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு 2 ஜெண்டரும் இருக்க மாரி கொஞ்சம் சேர்ந்துருச்சு அவங்களே. இந்த மாரி போயிட்டுருக்குது. 2015 16 பாதி வரைக்கும் இப்படி போயிட்டுருக்குது. அப்புறம் கரெக்ட்டா 2016ல திருப்பி ரொம்ப இப்படி ஃபோன்ல பேசிட்டே இருக்கேன்ல எல்லாத்துட்டயும். ஸ்பீக்கர் போட்டு தான் பேசுறேன். என் ஹேபிட்டே ஸ்பீக்கர் போட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசுவேன். ஸ்பீக்கர்ல தான் பேசுறேன்.
அப்போ ஆப்போசிட்டில் இருந்து அவங்க வந்து ஜொல்லூத்துற மாதிரி பேசுகிறாங்களா, நார்மலாக பேசுகிறாங்களா அப்படின்னு என்னோடய எக்ஸுக்கு தெரியுமில்ல. அப்போ இந்த 4-5 ஜென்ஸ் பேசுகிறதுல சிலவங்க கொஞ்சம் கடலை போடுற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நான் அதை மைண்ட் பண்ணிக்கல, நம்ம உழுக போகிறதில்ல அப்படின்ட்டு நான் தைரியமாக நான் வந்து அதுக்கு சிரிச்சிட்டு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் தான் என்னோடய அட்வொகேட் இருக்கார்ல, இந்த கேஸில் நான் கூட லைவ்லலாம் சொல்லியிருப்பேன், என்னோடய அட்வொகேட் கூட லிங்க் பண்ணி பேசிட்டு இருந்தான்ட்டு. அந்த அட்வொகேட்டும் ஃப்ரெண்ட் ஆகுறாரு மதுரையிலேருந்து. ஃபேஸ்புக்கில் கமெண்ட்டில் பேசிக்குவோம். அவரும் ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அவரும் வந்து ஃபோன் காலில் அப்பப்போ வராரு, 10 நாளுக்கு ஒரு தடவை வரார். அவர் பேர் வேண்டாம், அவரும் வராரு. வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவார். அவர் ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவார்னா, நீ வந்து லேடிஸ் பியூட்டி பார்லர் வச்சுருக்கல, நீ ஸ்பா பண்ணுவியா, பாடி மசாஜ் பண்ணுவியா, அந்த மாதிரி கேட்பார். அப்போ நான் வந்து ஏன் சார் இந்த மாதிரி கேட்குறீங்க, நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல, நான் லேடிஸ் பியூட்டி பார்லர் தானே வச்சுருக்கேன், நான் ஸ்பா சென்டர் வச்சுருக்கேன்னு சொன்னேனா அப்படின்னு சொல்லி நான் வந்து அவர் வேறு மாதிரி ரூட்டில் வராரு, அது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் நான் சமாளிச்சிக்க முடியும், நான் அவரோட இதில் விழுக மாட்டேன் அப்படின்ட்டு நான் அவருக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஹார்ஷாக ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ரிப்ளை பண்ணிவிட்டு வச்சுருவேன். ஆனால் அவர் ஃபோன் பண்ணுவார், நல்லதும் பேசுவார், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் பேசுவார். ஆனால் நான் வந்து அட்வொகேட்டுக்கே நோஸ் கட் கொடுக்குற மாதிரி ஃபோனில் அவர்கிட்ட ரிப்ளை பண்ணிவிட்டு, நீ எங்கேயோ அட்வொகேட்டாக இரு, எனக்கு ஒன்றும் அட்வொகேட்டாக இல்லைல்ல, அப்போ அட்வொகேட்டாக இல்லை என் கேஸுக்கு, அதனால என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அவர் வந்து ஃப்ளர்ட் பண்ணுறாருன்னு எக்ஸுக்கு நல்லாவே தெரியுது. ஃப்ளர்ட் பண்ணுறதோட வேறு மாதிரியா போகிறாரு அப்படிங்கிறது செக்ஷுவல் இதுக்கு வேண்டி கூப்பிட்ற மாதிரி அவர் இன்டைரக்டாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஆம்பளை இல்லை, இவனுக்கு நல்லா தெரியுதுல்ல, பாம்போட கால் பாம்புக்கு அறியும் அப்படின்ட்டு தெரியுது. அப்படி போயிட்டுருக்குது உறவுகளே. 2016 வந்துருச்சு சரியா. இப்போது எபிசோட் 19 கரெக்டாக 2016 வரைக்கும் ஸ்டோரி சொல்லிட்டேன். 2016 10 எனக்கு 32 அப்படின்னா 16 வந்து 38 ஏஜ் ஆயிடுச்சு. சுகர் வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, காலில் பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டேன்ல. இதோட தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உறவுகளே. அடுத்தது 20th எபிசோடில் மீட் பண்ணலாம். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க என்னோடய கதையை வச்சு, நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன், என்னோடய கதையை வச்சு நீங்கள் ஏமாறாமல் இருங்க. காசும் கொடுத்துடாதீங்க, உடம்பையும் கொடுத்துடாதீங்க லேடிஸ். அதுக்கு தான் என்னைய இந்த லைஃப் ஸ்டோரியை பார்த்து என் சொந்தக்காரங்களோ, எங்கள் அப்பா கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்கார், என் சொந்தக்காரங்க பார்க்குறாங்க, என்னோடய கிளைண்ட்ஸ் பார்க்குறாங்க. இன்றைக்கி கூட ஒரு கிளைண்ட் வந்து சொன்னாங்க, எல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு யார் பார்க்குறாங்களோ, நான் வந்து இப்படி என் லைஃப்பில் நடந்திருக்குன்னு இதை நான் சொல்கிறதுல எனக்கு எந்த அசிங்கமும் கிடையாது. ஏன்னா இதை வச்சு 4 பேர் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னா திருந்தணும். எந்த ஆம்பளையும் நம்பாதீங்க, லைஃப்லேயும் சரி சோஷியல் மீடியாவிலும் சரி, எந்த ஆம்பளையும் நம்பாதீங்க. அதுதான் moral of this episode. Bye உறவுகளே, குட் நைட்.